எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையை குறித்து போதித்து வருகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 33 வசனங்கள் வரை உள்ள அந்த பகுதியிலிருந்து இந்த போதனை கொடுக்கப்படுகிறது. இதில் 18 முதல் 21ஆம் வசனம் வரை உள்ள அந்த பகுதியில் அடிப்படை சில காரியங்களை நம்ம சொன்னோம். இது கிறிஸ்தவ திருமணத்தை குறித்த ஒரு போதனை. அப்போ கிறிஸ்தவ திருமணம்னா கணவன் மனைவி இருவரும் மெய்யான கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். அதுக்கு அடையாளம் என்ன? அதான் 18லேருந்து 21 வசனங்கள். ஆவியினாலே நிரம்பி கொண்டிருக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இல்லையா? ஏதோ பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்போ பெற்றன்றில்லை, இது வேற. ஆவியினால் நிரம்பிக் கொண்டே இருப்பது தொடர்ந்து நடக்கிற ஒன்றை குறிக்கிறது. அப்போ ஆவியினாலே நிரம்பிக் கொண்டே இருப்பார்கள். ரெண்டாவது, ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்திலே, ஒரு பாடல், இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கும். இதெல்லாம் அறிகுறி நல்ல விசுவாசிங்கிறதுக்கு. கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கும். அப்புறம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்பாங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்பாங்க. 4வது காரியம் ரொம்ப முக்கியம். அது முக்கியமான அடையாளம். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்பார்கள். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்பார்கள். 18லேருந்து 21 வசனம் இதெல்லாம் சொல்லுது. கீழ்ப்படிந்திருப்பார்கள். இதையெல்லாம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த 2 பேருடைய திருமண வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன். இதுதான் அடிப்படை. 2 பேரும் ஆவியினால் நிரம்பினவர்கள். உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி, ஒரு பாடல் எல்லாம் உள்ளத்தில் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம். அது மட்டும் இல்லை, நன்றி சொல்லுகிறவர்களாக இருப்பாங்க. எப்போதும் எல்லாவற்றை குறித்து நன்றி சொல்லுவர்களாக இருப்பாங்க. அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருப்பாங்க. அவர்களை பார்த்தா சொல்லுது. அடுத்தது, மனைவிகளே, 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இப்போ சப்ஜெக்டுக்கு வர்றாரு. மனைவிகளில் முதல்ல ஆரம்பிக்கிறார். மனைவிகள் எப்படி தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே நிறைய பேருக்கு புளியை கரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். என்ன இது? என்னது இது? புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருக்கும், இது என்ன? எந்த காலத்து போதனை? இந்த காலத்துக்கு அது ஒத்து வருமா? நம்ம நாகரிக காலத்தில் வாழ்கிறோம். நம்மளுக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருக்கிறது, நமக்கு சில இஷ்டங்கள் இருக்குது. அதன்படி தான் நம்ம வாழணும். இன்னொருத்தர் அவருக்கு எப்படி நம்ம கீழ்ப்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரியம். இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அநேகர் தயங்குகிறார்கள். என்ன கேட்டால், திருமண வாக்குறுதியிலேயே இது வருகிறது. நேசித்து போஷித்து காப்பாற்றி உனக்கு கீழ்ப்படிந்திருப்பேன்னு மனைவி சொல்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. திருமண வாக்குறுதி எழுதினவர்கள் சில பேர் சொல்ல கேட்டிருக்கிற, அந்த கீழ்ப்படிந்துன்றதை எடுத்துருங்களேன். இப்போ கீழ்ப்படுகிற மாதிரி பிளானே இல்லை, அந்த வார்த்தையை எடுத்துருங்களேன் அப்படி சொல்வதை கேட்டிருக்கிறேன். இப்போ அவர்களுக்கு என்னன்னா, இது ஏதோ ஒரு பழங்காலத்து, இது இன்றைக்கு பொருந்தாத ஒரு காரியம். பவுல் அப்போஸ்தலன் ஏதோ யூத மார்க்கத்திலேருந்து ஏதோ அவங்க பழக்க வழக்கத்தை கொண்டாந்து இதில் நுழைக்கிறாரு. இதெல்லாம் என்னது? இது பெண்கள்னால் என்ன ஆண்களை விட குறைஞ்சவர்களா? ஏன் கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்ற பல கேள்விகள் இங்கே எழும்புகிறது. பல சந்தேகங்கள் இங்கே கிளம்புகிறது. உலகம் முழுவதும் இது அப்படி தான். ஆகவே இதை குறித்து சரியாக டீல் பண்ணணும். இல்லைன்னா இது ஒரு வேத வசனத்தையே வெறுக்கிற ஒரு காரியமாக அநேகருக்கு மாறிடுச்சு. உலகத்தார் சில நேரத்தில் வேத வசனத்தை வெறுக்கிறாங்க. ஏன்னா பெண்களை பற்றிய தாழ்வாக பேசுகிறது என்பது அவருடைய அபிப்பிராயம். வேத வசனத்தை அவங்க சரியாக வாசித்தது கிடையாது. அவங்க வாசித்தது இப்படிலாம் சொல்லுதாமே வேதத்தில் பண்ணுவாங்க. எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அவங்க ஒரு தடவை வாஸ்து பார்த்ததே கிடையாது. ஆனால் கிரிட்டிசைஸ் மட்டும் பண்ணுவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இது என்னென்னா, இவங்களும் வேத வாசனத்தை வாசித்தது கிடையாது. ஒருவேளை வாசித்திருந்தாலும் அது சரியாக புரிந்து கொண்டது கிடையாது. ஆகவே இவர்கள் மத்தியிலையும் இது குறித்த ஒரு கிரிட்டிசிசம் இருக்கிறது. சில இடங்களில் இந்த பகுதி மட்டும் இல்லை, போன வாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு போனோம். 1 முதல் 6வது வசனம் வரை பார்த்தோம். அந்த 1 முதல் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது பெண்களுக்கான அறிவுரைகள் அங்கே தர்றாரு. போன வாரம் அதை கவர் பண்ணேன் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பகுதியை வாசிக்கும்போது, என்ன பெண்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லியிருக்குது, எப்படி இருக்கணும்னு இப்படியெல்லாம் சொல்லியிருக்குதே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை போல் அதை பார்க்குறாங்க.
ஒருவேளை சில நேரத்தில் கொஞ்சம் கடினமான உபதேசமாக பெண்களுக்கு கடினமான காரியங்கள் சொல்லப்படுவது போல தோன்றலாம். இன்றைக்கி இன்னொரு பகுதிக்கு போக போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8லேருந்து 15ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். அது இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். வியாக்கியானம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கடினமான ஒரு பகுதி. இதெல்லாம் வாசிக்கும்போது ஜனங்களுக்கு தினம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்குதே, உண்மையாகவே பெண்கள் அது தாழ்த்தி தான் பேசுது அப்படின்ற முடிவுக்கு வர நேரிடும். அதனால் போன வாரம் உங்களோட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். இந்த பகுதியெல்லாம் வாசிக்கும்போது நல்லா புரியணும்னா, ஆதியாகமம் 3:16 ஆதி மனிதன் பாவத்தில் விழுந்த பிறகு ஆண்டவர் வந்து அவர் ஏவாள் இடத்துல பேசும்போது பாவத்தின் விளைவை பற்றி ஒரு சிலர் பாவம் செஞ்சதுனால என்ன நடக்க போகுது, இப்போது எப்படி அவளுடைய வாழ்க்கை மாறப்போகுதுன்றதை பற்றி சொல்கிறார். சொல்லும்போது உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படிங்கிறார். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இந்த 2 லைனை நான் வியாக்கியானம் பண்ணேன். நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சது அர்த்தம் என்னென்னு. உன் ஆசை புருஷனை பற்றி இருக்குன்னா நல்ல ஆசை இல்லை. அது புருஷன் மேலே ஆசைப்படுறதுங்கிறது நல்ல காரியம், அது கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அது திருமண வாழ்க்கையை மேம்படுத்தும். இது வந்து பாவத்தினால் வந்த விளைவு. அதனால் ஏதோ கெட்ட ஏதோ ஒன்று நடந்திருக்குதுங்க. உன் ஆசை புருஷனை பற்றி இருக்குன்னா நான் சொன்னேன் அது கெட்ட விதமான ஆசை. என்ன விதமான ஆசை? புருஷனை கண்ட்ரோல் பண்ணணும், தான் நினச்சதை செய்ய வைக்கணும், தான் இஷ்டம் நடக்கணும், தான் சொன்னதை புருஷன் செய்யணுங்கிற அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை பாவத்திலிருந்து வருகிறது. இது கடவுள் அப்படி இருக்கணும்னு சொல்லலைங்க, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது குடும்பத்துக்கே கேடாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை பாவத்தின் மூலமாக அந்த சுயநலம் வந்துடுது. என் இஷ்டம், என் சித்தம் நிறைவேறணும், நான் நினைக்கிறது நடக்கணும், புருஷனை கைக்குள்ளே போட்டு நம்ம சொல்கிறத செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலிங் மென்டாலிட்டி அங்கே பாவத்தின் மூலமாக அது பெண்ணுக்குள்ளே உருவாயிடுது. அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. அதுவும் பொல்லாத ஒரு மாற்றம், நல்ல மாற்றம் கிடையாது. அவன் உன்னை ஆண்டு கொள்வான் இருக்குது. புருஷன் மெய்யாகவே குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறான். அதுக்கு பின்னால் வருவோம். தலையாக தான் கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். அவன் தான் லீடர்ஷிப் கொடுக்கணும், அவன் தான் ஹெட்ஷிப் அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. நல்ல விதத்தில் ஆண்டு கொள்ளும்படியாக கடவுள் அவனை வச்சிருக்கிறார். எப்படி ஆண்டு கொள்ளணும்? அரவணைத்து, பராமரித்து, போஷித்து, பாதுகாத்து, குடும்பத்தை வழி நடத்துகிறவனாக, செல்ல வேண்டிய திசை அவர்களுக்கு காட்டி நடத்துகிறவனாக அவன் இருக்கணும். முன்னால் போகிறவனாக, இவங்கெல்லாம் பின்னால் ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த விதத்தில் அவன் ஆள வேண்டும். ஒரு ராஜா ஊர் ஆள்றவங்க கூட அப்படி தான் ஆள்றான் இல்லையா? ஜனங்களுடைய நலனை பார்க்க வேணும். அந்த ஜனங்களுடைய நலனுக்காகவே அவன் வேலை செய்யணும். அதுக்காகவே மந்திரிகளை வச்சு, அதுக்காகவே யோசித்து திட்டம் போட்டு திட்டங்களை நிறைவேற்றி அவனை நம்பி இருக்கிற ஜனங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகவே அவன் வாழ்கிறான். அதுதான் ஆளுகை. ஆளுகைன்றது சும்மா உட்காந்துக்கிட்டு ஜனங்களை பயமுறுத்திட்டு இருக்கல, செய்யலைன்னா ஒன்று நான் சொல்கிறது செய்யலைன்னா ஒன்று அவ்வளோதான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கிடையாது. ஜனங்களுடைய நலனுக்காக அவன் இருக்கணும் இல்லையா? அப்படி ஆள்றது தான் நல்லா ஆள்றது. ஆனால் அவன் உன்னை ஆண்டு கொள்வானிங்க சொல்லியிருக்கிறதும் ஒரு கெட்ட விதமான ஆண்டு கொள்ளுறது குறித்து தான் சொல்லுது. ஏன்னா பாவத்தின் விளைவாச்சே இது. கெட்ட விதமான ஆண்டு கொள்ளுதல். என்ன விதமான ஆண்டு கொள்ளுதல்? அவளை அடக்கி ஒடுக்கி நசுக்கி மனைவியை அப்படி ஆளுகிற ஒரு புத்தி. 2 பேருக்குமே கோளாறு வந்துருச்சு. பாவத்தின் மூலமாக விளைவு என்ன ஆயிடுச்சு? குடும்பத்தையே கெடுத்து வாழ விடாமல் பண்ணுகிற ஒரு விளைவு அங்கே உண்டாயிடுச்சு. மனைவி வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறா, இவன் வந்து நசுக்க நினைக்கிறான், அவளை ஒடுக்க நினைக்கிறான், கீழ்ப்படுத்த நினைக்கிறான். இது கடவுளுடைய திட்டம் இல்லை, மாறிடுச்சு. குடும்பத்தினுடைய நிலையை மாறிடுச்சு. திருமண வாழ்க்கையை நல்லா இருக்கக்கூடியது. அதனால தான் இன்றைக்கி பயப்படுறாங்க பாருங்கள். எல்லாம் திருமணம் பண்ணி கொடுக்குறது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, நல்லா அமையுமோ அமையாதோ. பண்ணிக்கிறவங்களும் பயப்படுறாங்க, பண்ணி கொடுக்குற பெற்றோரும் பயப்படுறாங்க. பண்ணி கொடுத்தா எப்படி இருப்பாங்களோ பிள்ளைகள், நல்லா இருக்குமா வாழ்க்கை, எதிர்காலம் எப்படி இருக்கும், நல்லா வச்சுக்குவானா அந்த பையன், இந்த பொண்ணு நல்ல பொண்ணா, பயந்து சாகிறார்கள் நிறைய பேர். ஏன்னா எப்படி போகணும்னு சொல்ல, ஏன்னா இது பாவ உலகம், பாவ மனிதர்கள். நாம் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு உள்ள மனது நமக்கு உண்டாயிடுச்சு. என்ன பண்ணுறது? அதனால் காம்ப்ளிகேட்டட் பீப்புள் ஆகிட்டோம். பெண்கள் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க, ஆண்கள் ஒடுக்க நசுக்க நினைக்கிறார்கள். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் திருமண வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு காரணம். பாவம். பாவம். மனைவி தான் இஷ்டப்படி புருஷன் நடக்கணும்னு நினைக்கிறா, புருஷன் தான் இஷ்டப்படி மனைவி நடக்கணும்னு நினைக்கிறா, அவளை வழி கொண்டு வரணும்னு நினைக்கிறா. 2 பேரும் தன்னுடைய இஷ்டத்துக்காக, தன்னுடைய விருப்பத்துக்காக,
தன்னுடைய நலனை கவனிக்கிறவர்கள் ஆயிட்டாங்க, மற்றவர்களுடைய நலனை பெருசாக நினைக்கிறது இல்லை. அப்போ கஷ்டமாயிடுது. இதுதான் பின்னணி. இது பின்னணியில் தான் பவுல் அப்போஸ்தலன் 1 பேதுரு 3 பேசுகிறாரு. இப்போ 1 தீமோத்தேயு வாசிக்க போகிற 8-15 வரைக்கும் அந்த பகுதியும் கொஞ்சம் கடினமாக சொல்கிற மாதிரி இருக்கும் பெண்களை குறித்து. அந்த கடினமான பகுதியில் வாசிக்கும்போது ரொம்ப பெண்களை பற்றி பயஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும். வாசிக்கும்போது கவனிக்கணும். பெண்களை மட்டும் சொல்ல, ஆண்களையும் சொல்கிறாரு. அதை கவனிக்க விட்டுறாங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லை, ஏன் ஒரு மாதிரி ரொம்ப கடினமான விதத்தில் சொல்கிறாருன்னா, அவருக்கு மனசில் பின்னால் என்ன இருக்குது, பாவம், அதன் மூலமாக ஏற்பட்ட விளைவு, அது உண்டாக்கும் பிரச்சனைகள், இதெல்லாம் மனசில் வச்சு தான் எச்சரிக்கும்படியாக, அவரை வழி நடத்தும்படியாக அப்படிப்பட்ட ஒரு போதனையை கொடுக்குறார். அதை அப்படி பார்க்கலன்னா, ஆதியாகமம் 3:16 புரிஞ்சு கொண்டவர்களாக பார்க்கலன்னா, அந்த வேத பகுதிகளை நாம் வெறுப்போம், வேத வசனத்தையே வெறுப்போம், நம்ம ஆண்டவரையே வெறுப்போம். ஏன்னா என்ன, இது பெண்களை குறித்து இப்படி பேசுதே வேதம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் முதல்ல ஆதியாகமம் 3:16 பேக்ரவுண்டில் வாசிக்கலைன்னா எப்படி பார்ப்போன்றதை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆதியாகமம் 3:16 போலவே இன்னொரு காரியம், இன்னொரு ஃபேக்டரும் இருக்குது, இன்னொரு உண்மையும் இருக்குது. அதையும் மனசில் வச்சுக்கிட்டு வாசித்தா தப்பாக போகவே முடியாது. வேதத்தை தவறாக எடை போடவே முடியாது. வேதம் பெண்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி நினைக்கவே முடியாது. இன்னொரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து, ஆதியாகமம் 3:16 முக்கியமான ஒரு காரியம். அதோடு கூட இன்னொரு காரியத்தை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதை தான் முக்கியமாக இன்றைக்கி பேச போகிறேன். அதை பகிர்ந்து கொண்ட பிறகு நீங்கள் 1 தீமோத்தேயு 2:8-15 வாசித்தீங்கன்னா நல்லா விளங்கும். இப்போ நான் வாசிக்க போகிறேன். 1 தீமோத்தேயு 2:8-15 வாசிக்கும்போது கொஞ்சம் சீட்டை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. ஒரு மாதிரி இருக்கும், என்னடா வேத வசனம் இப்படி சொல்லுதே, பெண்களை மதிக்க மாட்டார் போல் இருக்குது பவுல், என்ன இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் நான் இன்னொரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆதியாகமம் 3:16 மனசில் வச்சுங்க, அதனுடைய அர்த்தத்தையும் மனசில் வச்சுங்க. அப்புறம் இன்றைக்கி இன்னொரு ஃபேக்டரை உங்களுக்கு கொண்டாடுறேன், அதையும் மனசில் வச்சுங்க. ரெண்டுத்தையும் வச்சு இதை வாசித்து பார்த்தீங்கன்னா சுலபமாக புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால் அந்த முக்கியமான இன்னொரு காரியத்தை இன்றைக்கி விளக்குறதுல தான் முக்காவாசி பிரசங்கம். கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் அதை வாசித்தாலே வழங்கிடும் நமக்கு. இதை சொல்லிட்டேன்னா அதை வாசித்தாலே உங்களுக்கு எந்த பெரிய ஆட்சேபனையும் இருக்காது இல்லையா? இப்போ 1 தீமோத்தேயு 2 வாசிக்கிறேன், கவனிப்போம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்கள்லேயும் ஜெபம் பண்ண வேணும் என்று விரும்புகிறேன். அப்போ புருஷர்களையும் சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்லை. பெண்களை குறை சொல்லிட்டாருன்றது தான் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. புருஷர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதல் நாளாவது, பொன்னினாலாவது, முத்துக்கள் நாளாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இது போன வாரம் 1 பேதுலையும் வந்தது. அவரும் இதே மாதிரி போதிக்கிறார். எப்படி பழைய பரிசுத்த ஸ்திரீகள் தங்களை அலங்கரித்து கொண்டார்கள். எப்படி அலங்கரித்து கொண்டார்கள்? அவர்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற அமைதியான அந்த குணத்தினால் தங்களை அலங்கரித்து கொண்டார். சாந்தமும் அமைதலுமான இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தினால் தங்களை அலங்கரித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு. இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் பேட்டர் சேம் தான். நற்கிரியைகள்னால் தங்களை அலங்கரிக்க வேணும். வெறும் மேக்கப்பை போட்டால் போதாது, வெறும் நகை எடுத்து மாட்டிக்கிட்டால் போதாது, விலையுறந்த வஸ்திரத்தை போட்டால் போதாது, நற்கிரியைகள்னால் தங்களை அலங்கரிக்க வேணும் அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார் பாருங்கள், இது 11, 12 ரொம்ப கடினமாக இருக்கும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை. அவள் அமைதலாக இருக்க வேண்டும். இந்த வாசிக்கும்போது பெண்கள்லாம் வாயை மூட்டு பேசாமல் ஓரமாக உட்காருங்க, பின்னால் போங்க, நீங்கள்லாம் முக்கியமே கிடையாது, உங்களுக்கு எந்த பேச்சுரிமே கிடையாது, ஒன்றும் கிடையாது, அமைதலாக இருக்கணும், குவாய்ட் வாயை மூடிக்க பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இவர் அப்படி சொல்லலைன்னா கூட பிரசங்கியாரங்க விடுறதில்ல. அவங்க கையை நீட்டுறதும் அடங்கி இரு அப்படின்னு சொல்கிறதும் இப்படி சொன்ன உடனே அப்படியே பைபிளே தப்பாக போயிடுது பாருங்கள். ஐயோ, பைபிளில் எப்படி சொல்லியிருக்குதா, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோடு. அப்போ பெண்ணுக்கு என்ன உரிமையே கிடையாதா?
வாயை திறந்து ஒன்றும் கேட்கவே முடியாத, பேசவே முடியாத, என்னையா இது, என்ன இப்படி சொல்லியிருக்குதே அப்படிங்கிறது வந்துடும். உபதேசம் பண்ணும், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீ ஆனவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறது இல்லை, அவள் அமைதலாக இருக்க வேணும்னு சொல்கிறத சில பிரசங்க எடுத்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதத்தில் சில நேரத்தில் இன்னும் ரொம்ப தீவிரமாக அது போகிறது. இவர் ஒன்று சொன்னாலும் அவங்க 9 ஆக்கிடுறாங்க. சரி, பயப்படாதீங்க, அதுக்கு வருவோம். நம்ம சொன்ன மேட்ரை சொன்ன பிறகு இன்னொரு காரியத்தை நம்ம மனசில் வைக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா? ஆதியாகமம் 3:16 இன்னொரு காரியத்தை மனசில் வச்சுக்கிட்டு வாசித்தா இது கிளியர் ஆகிடும்னு சொல்கிறேன். அப்போ அப்படி வாசிக்கும்போது நமக்கு கொஞ்சம் இது சூதிங்காக இருக்கும். பாருங்கள், எண்ணத்தினாலே ஏன் அப்படி இருக்கணும்? முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஏன் ஸ்திரீயானவள் அடக்கமாக இருக்கணும், ஏன் அமைதலாக இருக்கணும், உபதேசம் பண்ணி புருஷன் மேலே அதிகாரம் செலுத்துறதுக்கு நான் அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னா, முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று சொல்கிறாரு. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். சரி, இப்போ ஆதியாகமம் 3:16 இல்லாமல் மனசில் இல்லாமல் வாசிக்கும்போது உலகமே ஒரு ஆணாதிக்க உலகம், பைபிளும் அந்த மாதிரி தான் இருக்குது, பெண்களை தாழ்த்தி தான் பேசுது அப்படின்ற முடிவுக்கு வர்றது ரொம்ப சுலபமாக நம்ம வந்துடுவோம். ஏன்னா இங்கே வாசிக்கிறோமே, பெண்களுக்கு போதிக்க உரிமை கிடையாது, அவர்கள் எந்த மனுஷன் மேலேயும் அதிகாரத்தை செலுத்த முடியாது, அவர்கள் அமைதலாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, பெண்களே ஒரு 2ஆந்தர பிரஜைகள் மாதிரி தான் வேதவசனம் சொல்லுகிறதுங்கிற முடிவுக்கு வந்துடணும். சரியாக வாசிக்கலைன்னா அப்படி தான் முடிவுக்கு வந்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் நல்லா உடுத்த கூட முடியாது, தலையை ஒழுங்காக வாரக்கூட முடியாது, மயிரை பின்ன முடியாது, தலையை போக முடியாது, ஒரு நல்ல புடவையை கட்ட முடியாது. ஒன்றும் பெண்களுக்கு இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு நசுக்குது வேதம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் உண்டாயிடும். அது மட்டும் இல்லை, அவர்களெல்லாம் ஏவாளின் குமாரத்திகள். ஏவாள் தான் பெரிய ட்ரபிள் மேக்கர், அவளால் தான் பாவமே உள்ளே நுழைஞ்சது. அவளுடைய சந்ததியில் வந்தவங்க இவங்களாம் அவளை மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வேதம் சொல்லுகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, அவருடைய வேலை, பெண்களுடைய வேலை மெயினாக என்ன, பேசாமல் வீட்டில் இருந்து வீட்டை கவனிக்கணும், பிள்ளைகளை பெறணும், பிள்ளைகளை வளர்க்கணும், அமைதலாக இருக்கணும், ஒன்றும் பேசக்கூடாது அப்படி தான் வேதம் போதிக்குது. பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு பெரிய ரோலும் குடும்பத்திலேயோ சபையிலேயோ சமுதாயத்திலேயோ இருக்க முடியாதுன்ற மாதிரி போதிக்கிற மாதிரி அப்படி நினைக்க தோணுது இல்லையா? கிறிஸ்தவர்களும் அநேக நேரத்தில் அப்படி தான் நம்புகிறாங்க. ஆணுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, பெண்ணுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆண் தான் என்ன ஏதுன்னு தீர்மானிக்க முடியும், செய்ய முடியும். பெண்கள் பேசாமல் வீட்டில் இருந்து பிள்ளைகளை வளர்த்து வீட்டை பெருக்கி கூட்டி துணியை துவைச்சி சமையலாக்கி போடணுமாக்கும். இதுக்கு தான் பெண்கள்னு நம்புகிற ஆண்கள் கிறிஸ்தவத்திலையும் இருக்கிறார்கள் இல்லையா? நான் சிலர் கேட்பேன், எது கல்யாணம் பண்ணி போகிறேன்னா, நான் வெளியூரில் இருக்கிறேங்க, சோறு இல்லை. எங்கள் வீட்டில் சொல்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிடா, உன் மனைவி நல்லா சோறாக்கி போடும், துணியெல்லாம் துவைச்சி போடுறதுக்கு ஆள் இருக்கும், வீட்டை சுத்தமாக வைக்கிறதுக்கு ஆள் இருக்கும். அதனால் நான் சொன்னேன், பேசாமல் ஒரு ஆயா வைப்பார், உனக்கு கல்யாணம் தேவையில்லை, நீ சோறாக்கி போடுறதுக்கும் உனக்கு துணியை துவைச்சி தர்றதுக்கும் வீட்டை பெருக்கிறதுக்கும் ஆள் வேணும்னா உனக்கு தேவை ஆயாப்பா. அது வெறும் இவ்வளோ, அதுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதில்லை, 10,000 ரூபா கொடுத்தினா போதும், எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு கையில் காப்பியை கொடுத்து இட்லி தோசைலாம் போட்டு கொடுத்து நாள் முழுக்க அங்கே இருந்து எல்லாத்தையும் எந்த பெண்ணும் கவனிச்சிக்குவா. இன்றைக்கி கொஞ்சம் இன்றைக்கி நல்லா சம்பாதிக்கிற பேசாமல் அதை பண்ணு அப்படின்றது என்னத்துக்கு திருமணன்றதை விளங்குறது கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவர்கள், ஆனால் அவங்களுக்கு என்ன நினைப்புனா, பெண்ணுக்கு அதுதான் இடம், அதுதான் அவளுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பைபிள்லேயே அப்படி தான் சொல்லியிருக்குன்ற மாதிரி சொல்கிற ஆளுகளும் நீங்கள் பார்ப்பீர்கள். சரி, ஜூவிஷ் கல்ச்சர் எடுத்துங்க, யூத கலாச்சாரத்தை எடுத்துங்க. இயேசுவின் காலத்தில், பவுலின் காலத்தில் இருந்த யூத கலாச்சாரமும் உலகத்தின் கலாச்சாரத்தை போல் ஆயிடுச்சு பாருங்கள். யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு இருந்தது. நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்தாலே உருப்பட்டுடலாம். பழைய ஏற்பாட்டில் பெண்களை அந்த மாதிரி தாழ்த்தி பேசுகிறது கிடையாது, அந்த மாதிரி வச்சிருக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நிலைமை சமுதாயத்தில் இருந்தது, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது பழைய ஏற்பாடு. ஆனால் இப்படி தான் இருக்க வேணும்னு வேதம் போதிக்கிறது கிடையாது, அப்படி போதிக்கிறது கிடையாது. அதெல்லாம் நீங்கள்
நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளே போதும். பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10லேருந்து கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்கள். குணசாலியான ஸ்திரீ அவள் எப்படி இருப்பாள் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஒரு ஸ்திரீ பாவத்தினால் ஆளப்பட்டு அப்படி நடந்துக்காம குணசாலியாக, குணத்தினால் தன்னை அலங்கரித்து கொண்டவர்களாக, சாந்தலும் அமைதலுமான இந்த குணம் அவளை அலங்கரித்து அப்படி வாழுகிற ஒரு ஸ்திரீ எப்படி இருப்பாள்னு பாருங்கள். பிரமாதமாக இருப்பாள்னு சொல்லியிருக்கு. 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் நான் ஒரு தடவை ஒவ்வொரு வசனமாக எடுத்து அதை போதித்தேன். பழைய போதனை அங்கே இருக்குது. வெர்ச்சுவஸ் உமன், குணசாலியான எப்படி அவள் இருப்பா. தேவன் ஒரிஜினலாக உண்டாக்குன பெண் அவள் எப்படி இருக்கணும்னு நினச்சி உண்டாக்குனாரோ அவள் எப்படி இருப்பாங்கிறத நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10லேருந்து கடைசி வசனம் வரைச்சது. அவள் ஒன்றும் சளைச்சவள் கிடையாது. அவள் ஒன்றும் ஆனை காட்டில் கீழ்த்தரமானவர்கள் கிடையாது. அவள் பெரிய என்டர்பிரைசிங் உமனாக இருக்கிறா. பெரிய வீட்டையும் கவனிக்கிறா, பிஸ்னஸையும் கவனிக்கிறா, பல்வேறு காரியங்களை அவள் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக அங்கே வேத வசனம் சித்தரிக்கிறது. பழைய ஏற்பாட்டை ஒழுங்காக வாசனத்தாலே உருப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் தப்பாக புரிந்து கொண்டது, சரியாக புரிந்து கொள்ளாமல் போனது மட்டும் இல்லை, நியாயப்பிரமாணத்தையும் சரியாக புரிஞ்சு கொள்ளலை, 10 கற்பனையும் சரியாக புரிஞ்சு கொள்ளலை. அதனால தான் கோளாறு இருந்த யூதர்களுக்கு பாருங்கள். குடும்ப வாழ்க்கையும் சரியாக புரிந்து கொள்ள, வேதம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சு கொள்ளாமல் உலகத்தின் தத்துவத்தை அரவணைத்து கொண்டார்கள். அப்போ அவர்கள் மத்தியில் இந்த ஆணாதிக்கம்ங்கிறது பெருகி கிடந்தது. அவர்களும் எப்படி நின்றார்கள், யூதர்கள் எப்படி நின்றார்கள், பெண்ணுடைய வேலை வீட்டில், அவளுடைய இடம் வீட்டில் இருக்க வேண்டியது, அவ்வளோதான். வெறும் பிள்ளையை பெற்று போட வேண்டியது, பிள்ளைகளை கவனிக்க வேண்டியது, வீட்டில் எல்லாரையும் உபசரிக்கிற வேலை, இதுதான் பெண்ணுடைய வேலை. பெண்கள் வெளியே போகும்போது ஒரு ஆணோடு பேசக்கூட முடியாது, ஹலோன்னு சொல்லக்கூட முடியாது, கூடாதுன்னு சட்டம் இருந்தது. எப்படி பாருங்கள். ஏன்னா அவள் பெண், தெருவில் யார்ட்டையும் பேச முடியாது, ஆணும் ஒரு பெண்ணோடு பேச முடியாது தெருவில். இப்படியெல்லாம் சட்டம் வச்சுருந்தாங்க. ஒரு ஜூவிஷ் ரைட்டர், ஃபிலோ அப்படிங்கிற ஒரு ஜூவிஷ் ரைட்டர், இயேசுவின் காலத்திலையும் பவுலின் காலத்திலையும் வாழ்ந்தவர், அவர் சொல்கிறாரு, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஜபாலயத்துக்கு போகிறத தவிர வேறு எங்கேயும் போகவே கூடாது. இப்படி ஒரு மதத்தை உண்டு பண்ணிட்டாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, இளம் வயதிலே அவர்களுக்கு திருமணம் ஆகிடுது. திருமணமான பிறகு ஒரு ஆணுடைய ஆதரவுலேயே அவர்கள் இருக்கிறாங்க. வீட்டில் தகப்பனுடைய ஆதரவில் வளர்கிறாங்க. பிறகு புருஷனுக்கு கீழே வர்றாங்க. சில நேரத்தில் புருஷன் இறந்து போகும்போது அந்த புருஷனுக்கு சொந்தக்காரர் யாராவது வேற ஒரு ஆண் அவனுடைய அதிகாரத்துக்குள்ளே போயிடுறாங்க. எப்போவுமே அவர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. யார்கிட்டயே போய் மாட்டிக்கிட்டு பேசாமல் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது. இது யூத மார்க்கத்தில் பெண்களுக்கு ஒரு தாழ்வான இடம் என்று அப்படி உண்டாயிடுச்சு. சொத்து, ஆஸ்தி இதெல்லாம் யாராவது ஆணின் மூலமாக தான் இவர்களுக்கு உரிமை இருக்குது ஒழிய இவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கிடையாது. அவள் சம்பாதிக்கிற பணம் எதுவாக இருந்தாலும், ஒரு வேளை சம்பாதிக்கிறவளாக இருந்தால் கூட அவளுடைய பணமெல்லாம் புருஷன்கிட்ட போய் சேருது, அவன் தன்னுடைய இஷ்டப்படி இப்போ செய்யலாம். அது மட்டும் இல்லை, முக்கியமான காரியம், ஒரு ஆண் நினச்சா எந்த காரணத்துக்காகவும் மனைவியை விவாகரத்து பண்ணலாம். ஒன்றும் இல்லை, விவாகரத்து சீட்டு கொடுத்து அனுப்பிச்சிட போச்சு, அவ்வளோதான். டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்து, அது எப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி. டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் பெரிய காரியம் இல்லை. போய் ஒரு மத தலைவர்கிட்ட போய் அவர் 2 பேர் சாட்சியை வச்சு அவங்களுக்கு முன்னால் ஒரு டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு கொடுத்தா அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவார், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. எந்த காரணத்துக்குனாலும் டிவோர்ஸ் பண்ணலாம். ஆனால் பெண்ணு டிவோர்ஸ் பண்ண முடியுமா? ஒரு ஆணை வேணான்னு சொல்ல முடியுமானா முடியாது. அவளால் டிவோர்ஸ் பண்ண முடியாது, அவன் டிவோர்ஸ் பண்ணலாம். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லை, ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் கூட, அதாவது ஜெபம் பண்ணுறது, ஆலயத்துக்கு போகிறது, இந்த மாதிரி காரியத்தில் கூட அவர்களுக்கு வித்தியாசம் காணப்பட்டது. ஆண்கள் எப்படி தினந்தோறும் ஜெபம் பண்ண வேணும்லாம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. பெண்களுக்கு அப்படிப்பட்ட போதனைலாம் கிடையாது. அவங்க ஜெபம் பண்ண என்ன, பண்ணாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. அது மட்டும் இல்லை, வேத வசனத்தை படிப்பது, கற்றுக்கொள்வது, அதன் போதனையை கேட்பது என்பது ஆண்களுக்கு தான் அது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. பெண்கள் அதை படிக்கிறதுக்கோ அதை கற்றுக்கொள்வதற்கோ பெருசாக அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. ரபி எலியேசர்னு ஒரு போதகர் இருந்தார் யூதர்கள் மத்தியில் அந்த காலத்தில், முதல் நூற்றாண்டில். அவர் சொல்கிறாரு, இந்த முதல் 5 புஸ்தகங்கள், டோரான்னு பேர் அதுக்கு, மோசேயின் புஸ்தகங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான புஸ்தகங்களாக கருதப்பட்டது. ஒரு தரப்பினர் யூதர்கள் மத்தியில் வெறும் அந்த முதல் 5 புஸ்தகம் தான் பைபிள்னு நினச்சாங்க. மீதி தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்கள், சங்கீதங்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் பைபிள் கிடையாது. முதல் 5 புஸ்தகம் தான் பைபிள்னு அந்த மாதிரி அதை உயர்த்தி வச்சுருந்தாங்க. டோரான் பேர் அதுக்கு. இந்த டோராவை
பெண்களுக்கு கற்றுத்தருவதை காட்டிலும் அதில் எரித்தால் நலம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அந்த பெண்களுக்கு அதை போதிக்கிறதை காட்டிலும் அதை எரிச்சு போட்டாலே நல்லது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் பின்னணி என்னன்னா தான் அவள் தான் முதல்ல பாவம் செஞ்சால் அவளுக்கு ஒன்றும் விளங்காதாக்கும், இப்படி தான் பண்ணுவாளாக்கும் அப்படின்ற ஒரு பைபிளை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க தவறாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதனால தான் அவளுக்கு இந்த போதனைலாம் தேவையில்லையாக்கும், அவள் பேசாமல் நம்ம சொல்கிறத கேட்டு நடந்துக்க வேண்டியதான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் எந்த உரிமையும் கிடையாது. உட்காரணும் எந்திரிக்கணும், பேசணும், பேசாதானே பேசக்கூடாது, அப்படி வச்சா தான் கரெக்ட். இல்லைன்னா ஆதியில் ஏவாள் பண்ணது போல் எதாவது தாறுமாறாக எதாவது பண்ணிவிடு, இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. எருசலேம் தேவாலயத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வெளிப்புறத்தில் தான் இடம், அவங்க உள்ளே வர முடியாது, வெளிப்புறத்தில் தான் உட்காரணும். ஜபாலயங்கள் சினகாக்ஸ்ன்னு சொல்லியிருந்தது இல்லையா, தேவாலயம் வேறு, ஜபாலயன்றது வேறு. ஜபாலயங்களில் போனால் அங்கே வசனம் போதிக்கப்படுகிறது, எல்லாம் பண்ணுது. அங்கேயும் பெண்களுக்கு தனி இடம். இயேசுவின் காலத்திலெல்லாம், பவுலின் காலத்திலெல்லாம் பெண்கள் பின்னால் ஒரு முக்கியமற்ற ஒரு இடத்துல தூரமாக உட்கார வைக்கப்பட்டாங்க, தனியாக உட்கார வைக்கப்பட்டார்கள். எப்படி நீங்கள் வந்தீங்கன்னா பெண்கள்லாம் அங்கே உட்காருங்க, ஆண்கள்லாம் இங்கே வாங்க முன்னால் உட்காருங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? பெண்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், யோசித்து பாருங்கள், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள்னு. முன்னால் போய் உட்காரவே முடியாது, உட்கார்றதுக்கு உரிமை கிடையாது, ஏன் இங்கே வந்து போ பின்னாடி அப்படின்றவாங்க. அந்த மாதிரி ஒரு காலமாக இருந்தது. அதுவும் தனியாக உட்காரணும், ஆண்களோட உட்கார முடியாது. இன்றைக்கி பாருங்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்றா கலந்து உட்காந்துருக்குறீங்க. இதுவே ஒரு புரட்சி நாம் பண்ணது. இங்கே தனித்தனியாக தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஒன்றுக்கு இதை பண்ணுறதுக்கு நான் அடி வாங்கினேன் நிறையா. என்னை போட்டு காய்ச்சி எடுத்தாங்க, இந்த ஆள் வந்து கெடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கான்னு சொல்லி. ஆனால் என்ன அழகாக இருக்குது பாருங்கள், அவங்கவுங்க குடும்பமாக தங்களுடைய மனைவி பிள்ளைகள் அப்படின்னு குடும்பமாக உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னால் நான் ஆரம்பித்தப்போ இதை சொன்னால் சட்டை மடித்து கட்டிட்டு சண்டைக்கு வந்தாங்க என்கிட்ட. எப்படி அப்படி செய்தியாகும் ஊன்னு. சரி அடி பார்க்கலான்னு நான் மாற்றிட்டேன் பேசாமல். இப்போ எல்லாம் அதை பாராட்டுறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள் பெண்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணால். இந்த ஊர்லேயே கயிறு கட்டி ஆண்கள் இந்த பக்கம் வச்சு பெண்கள் இந்த பக்கம் வச்சு பிரித்து வச்ச காலமெல்லாம் உண்டு. அதெல்லாம் போய் இப்போ எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்குது. அந்த காலத்தில் பெண்களை பின்னால் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு தனி கட்டம் கட்டி ஒரு இடம் விட்டாங்க பின்னாடி, அவ்வளோதான். அவங்க வந்து சும்மா அங்கே உட்காந்து கேட்குற அளவுக்கு கேட்டுக்கலாம், அவ்வளோதான். முக்கியமாக ஆண்கள் தான் முன்னால் உட்காந்து கேட்கணும். அது மட்டும் இல்லை, ரிலீஜியஸ் கோர்ட்டுன்னு வச்சுருந்தாங்க. அவங்க ரிலீஜியஸ் லீடர்ஸ் வந்து நியாயாதிபதிகளாக இருந்து நியாயம் தீர்த்தார்கள். அப்படிப்பட்ட கோர்ட்டில் யூதர்கள் மத்தியில் ஒரு பெண்ணுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணு தானே, அவள் என்ன கரெக்டாக சொன்னாலான்னு யாருக்கு கண்டா? அவள் சொல்கிறதுல உண்மை இருக்குமான்னு நிச்சயம் கிடையாது. அதனால் அவளுடைய சாட்சியை ஒரு பொருட்டாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. என்ன மாதிரி நிலைமை பாருங்கள். ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள், பவுலுடைய போதனையை வாசித்து பாருங்கள், பேதுருடைய போதனையை வாசித்து பாருங்கள், பெண்களை குறித்து போதிக்கிறத. இயேசுனுடைய அப்ரோச்சை பாருங்கள், இயேசு பெண்கள் எப்படி நடத்தினார்னு பாருங்கள். அப்புறம் பழைய ஏற்பாட்டில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம்ன்றாங்களே, அது மாதிரி நீதிமொழிகள் 31 ப்ரூஃப். ஒரு பெண் எப்படி எண்ணப்பட வேண்டும், எப்படி இருக்க வேணும்னு அங்கே கடவுளால் ஏவப்பட்டு அங்கே எழுதி அங்கே வச்சுருக்கிறாங்க. ஒரு பெண் குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பான்னு. நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தாலும் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தாலும் அந்த போதனைகள்லாம் இப்படி எதையும் போதித்ததே கிடையாது என்பது தான் உண்மை. இதைத்தான் இன்றைக்கி நீங்கள் மனசில் வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். கடினமான பகுதிகளை வாசிக்கும் போது சில சொல்லுவாங்க பைபிளே இப்படி தான் அப்படின்னா, கிடையாதுன்னு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பைபிளே இப்படி தான் சொல்வது தவறு. முதலாவது பவுலுடைய போதனைகளை எண்ணி பாருங்கள். பவுல் தானே இப்போ சொல்கிறாரு, 1 தீமோத்தேயு 2 வாஸ்தவம் இல்லையா? பவுலுடைய போதனைகள் தானே, அவர் தானே சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் பவுல் தானே சொல்கிறாரு. சரி, பவுலுடைய உபதேசத்தை பார்க்குறோம். அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருங்கிறத தப்பாக புரிஞ்சிக்கூடாது பாருங்கள். அவர் எப்படி நடத்தினார் பெண்களை பாருங்கள். ரோமர்கள் நிருபத்துக்கு திருப்புங்க. முதல்ல பவுலை பார்ப்போம், அப்புறம் பேதுரு காமிக்கிறேன், அப்புறம் இயேசுவை காண்பிக்கிறேன். இயேசு எப்படி பெண்களை நடத்தினார்ன்றதை காண்பிக்கிறேன். ரோமர் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க, கடைசி அதிகாரம் ரோமரில். பவுல் ரோமருக்கு எழுதும்போது அங்கே இருக்கிற சிலரை வாழ்த்துகிறார், விசாரிக்கிறார். அவங்களெல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதில் எத்தனை பெண்களை பேர் சொல்லி சொல்கிறாருன்னு பாருங்கள். வெறும் பேர் சொல்லி சொல்கிறது இல்லை, அவர்களெல்லாம் இவரோட ஊழியத்திலே
பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள், இவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஒரு பெரும் பங்கு அவர்களுக்கு இவருடைய ஊழியத்தில் இருந்தது என்பது போல சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. பவுல் இப்போ எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டாரு, வாயை தரக்கூடாதுன்ட்டாரு அப்படின்றது உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி ஒரு பெரிய பங்கு இருந்திருக்க முடியும்? நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய என்ன யார் இப்போ எல்லாம் சொல்லுங்க, ஊழியக்காரி. எதுக்கு ஊழியக்காரி? அந்த சபையில் ஒரு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, எந்த காரியத்திலும் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தவள். அவர் யாழ் கெங்கரையாங்கிற ஊர் சபைக்கு ஊழியக்காரி. எல்லாம் சொல்லுங்க, ஊழியக்காரி. ஒரு பெண்ணை ஊழியக்காரியாக அங்கீகரிக்கிறார். அப்போ ஒரு பெண் ஊழியக்காரியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி இங்கே நிறைய கேட்குறாங்க. நம்ம ஊரில் வெளியூர்லலாம் கேட்குறாங்க. பவுல்கிட்ட ஊழியக்காரியாக இருக்க இந்தம்மா, பவுல் அங்கீகரிக்கிறார், இந்தம்மா ஊழியக்காரியாக அங்கீகரிக்கிறாரு. அந்தம்மா எப்படி வாயை மூட்டு பேசாமல் ஓரத்தில் உட்காந்தா எப்படி ஊழியக்காரியாக இருக்க முடியும்? அந்த அம்மாவுக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை, எந்த ரோலும் கொடுக்கப்படவில்லை, எந்த பங்கும் கொடுக்கப்படவில்லை என்றால் அவள் எப்படி ஊழியக்காரியாக இருக்க முடியும்? ஊழியம் செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு அதிகாரம் ஒன்றும் இல்லையா? அப்போ நான் ஊழியம் செய்கிறேன், நான் வர்றேன், எல்லோரும் தயவு செய்து எழுந்து நிற்போன்றேன்னு எல்லாம் எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. அதிகாரம் எனக்கு இருக்குது. என்ன அதிகாரம்? அந்த சபையை நடத்துவதற்கு. முடிஞ்ச பிறகு ஆமேன்னு சொல்லி சரி போயிட்டு வாங்கன்றேன், அதுக்கு அதிகாரம் இருக்குது. சபை ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்கிறதுக்கும் அதிகாரம் இருக்குது, முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. உட்காருங்க, பைபிளை திருப்புங்க, நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரம் இல்லாமல் நான் எப்படி ஊழியம் செய்கிறது? இருக்கிறீங்களா? ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும் இல்லையா? அந்த அம்மாவுக்கு இருந்துருக்குது. வாயை திறந்து பேசுகிறக்கூடிய ஒரு ஆளாக தான் அந்த அம்மா இருந்திருக்கணும். அநேகருக்கு உதவி இருக்கிறான்றார். எப்படி உதவ முடியும்? பேசாமலே உதவ முடியுமா? வாயை மூட்டு பேசாமல் ஓரமாக உட்காந்து உதவிட முடியுமா? எத்தனையோ பேருக்கு பெண்களுக்கு போதிச்சிருப்பாங்க, ஒருவேளை பிள்ளைகளுக்கு போதிச்சிருப்பாங்க, ஆலோசனை கூறியிருப்பாங்க. இளம் பெண்களுக்கு ஆலோசனை. மற்ற இடங்களில் வாசிக்கும் போது பெண்கள் என்ன மாதிரி ஊழியம் செஞ்சாங்கன்னு வாசிக்கும் போது எனக்கு விளங்குது என்ன மாதிரி ஊழியெல்லாம் அவங்க செஞ்சிருப்பாங்கன்றது தெரிகிறது. அப்புறம் 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். இவங்க யார்? இவங்க ஒரு தம்பதி. பிரிஸ்கில்லா ஆக்கில்லா என்பவர்கள் ரோமாபுரியிலிருந்து ஊழியம் செய்தவர்கள். பிறகு அவர்கள் மற்ற இடங்கள்லையும் போய் செய்திருக்கிறார். பவுலுக்கு ரொம்ப வேண்டியவர்கள். அவர்களை வாழ்த்துறார். பிரிஸ்கில்லான்ற ஒரு பெண், கணவர் அக்கில்லா என்பவர். இவளை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கும்போது அப்பல்லோ என்கிற ஒருவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறாங்க. நேரம் நாங்கள் போய் வாசிக்கிறதுக்கு. அப்பல்லோ என்கிற ஒரு ஊழியக்காரன், நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு கிஃப்டட் ப்ரீச்சர் இருந்தாள். பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் எடுத்து அருமையாக பிரசங்கிக்கக்கூடிய ஆள். யூதர் மத்தியில் போய் பிரயாணம் பண்ணி பிரசங்கம் பண்ணுறாள். அவர் அங்கே வர்றாரு, எபேசு சபைக்கு வர்றாரு. இவங்க அங்கே இருக்கிறாங்க. வரும்போது அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, எல்லாத்தையும் கரெக்டாக போதிக்கிறாரு. ஆனால் யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்தானம் வரைக்கும் தான் தெரியுது அவருக்கு. அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல அவருக்கு. இயேசு வந்துட்டார், இயேசு மூலமாக சிலுவை மரணம் மூலமாக ரட்சிப்பு உண்டாயிருக்குது, இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்குது. இந்த அக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவர்கள் இருவரும் சேர்ந்து அவரை உட்கார வச்சு அவருக்கு போதித்தார்கள்னு எழுதியிருக்குது. அவருக்கு இந்த காரியங்களை, புது உடன்படிக்கையை குறித்த காரியங்களெல்லாம் கற்றுக் கொடுத்தவர்கள் அக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவர்கள். அப்போ இந்த அம்மா அட்லீஸ்ட் தன்னுடைய புருஷனோடு சேர்ந்து போதிக்கிற ஊழியத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனை உட்காந்து நல்லா பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆளை உட்காந்து, அப்பா உனக்கு தெரியாத சில சத்தியங்கள் இருக்குது, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு பெண்ணாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்புறம் பாருங்கள், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ஊழியத்தில் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாருமே நன்றியாக இருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய கழுத்தை கொடுத்து என்னுடைய பிராணனை காப்பாற்றுறதுக்கு, உயிரை காப்பாற்றுறதுக்கு அவங்க வேலை செஞ்சுருக்காங்கன்றாரு. ஸோ அப்போ ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகியிருந்துருக்கிறாங்க மினிஸ்ட்ரியில். 2 பேரும், இந்த பெண்ணுடைய பேரும் கூடயே சொல்லப்படுகிறது. போதிச்சார்கள்னு சொல்லும்போது அப்போலோக்கு போதிச்சார்கள் என்பதும் 2 பேருடைய பேரும் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். அவங்க வீட்டில் ஒரு சபை இருக்குது போல இருக்குது. அவர்கள் இதுக்கு ஒருவேளை இன்சார்ஜாக இருந்திருக்கலாம். பாஸ்டர் மனைவி எப்படி இருந்திருக்கலாம். அப்போ பாஸ்டர் மனைவிங்கிற விதத்தில் அந்த அம்மா சில போதனைகள் எல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தனியாக ஒரு பெண் பாஸ்டராக இருந்ததாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறது இல்லை. ஆனால்
அட்லீஸ்ட் தன்னுடைய கணவனோடு சேர்ந்தாது இப்படிப்பட்டவர்கள் ஊழியம் செஞ்சார்கள், ஏதோ ஒரு விதத்தில் ஊழியம் செஞ்சார்கள், போதிக்க கூட செய்தார்கள் என்பதுதான் உண்மை, வேத வசனத்தின் உண்மை. அந்த சபையும் வாழ்த்துங்கள்ன்றாரு. அகாயாவில் கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய என் பிரியமான எப்பரேத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். எவ்வளோ பேர் ஊழியத்தில் இவருக்காக பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், ஒத்துழைச்சிருக்கிறாங்க, வேலை செஞ்சுருக்கிறாங்கங்கிறத பாருங்கள். பெண்களுக்கு ஒரு பெரிய பங்கு ஆதி திருச்சபையில் முதல் நூற்றாண்டில் உண்டாயிருந்தது என்பதற்கு இந்த பகுதி ரொம்ப ஆதாரம். அவருடைய பங்கு லேசானது கிடையாது, ரொம்ப வைட்டல் ரோல் தே பிளேட், ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தார்கள் என்று தான் சொல்ல வேணும். அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்ட்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். இவர்கள் கூட ஒருவேளை அண்ணன் தங்கை அல்லது கணவன் மனைவியாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். அப்படியே போயிட்டே இருக்குது. கிறிஸ்துவுக்குள் உடன் வேலையாளாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு. கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லையை வாழ்த்துங்கள், அரிஸ்தோபோலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள், என் இனத்தானாகிய ஏரோதியானை வாழ்த்துங்கள், நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாயாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். எத்தனை பெண்களை சொல்கிறாரு பாருங்க. பெண்கள் ஏராளமான பேர் இவருடைய ஊழியத்தில் முக்கிய பங்கு வகித்து அற்புதமாய் காரியங்களை செய்தார்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பெண்களுக்கு எதிரானவர் அல்ல பவுல். நிறைய பேர் குற்றஞ்சாட்டுகிற மாதிரி பெண்களெல்லாம் வாயை மூட்டு ஓரமாக உட்காரு, கிச்சனில் போய் வேலையை பாருன்னு சொல்கிற ஆள் கிடையாது. அவர்களுக்குரிய தாளந்துகள், அவர்களுக்கு இருக்கிற கிருபைகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பெல்லாம் அங்கீகரித்து ஊழியத்திலே தனக்கு உதவும்படியாக அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களை பயன்படுத்தினவர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்பது திட்டவட்டமாய் விளங்குகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? இதுக்கு மைண்டில் வச்சுங்க. ஏன்னா பவுல் மற்ற இடங்களில் கொஞ்சம் கடினமாக பேசும்போது மடார்னு என்ன சொல்லிடுறாங்க உலகத்தில், பாருங்கள் அவர் பெண்களுக்கு எதிரானவர். கிடையவே கிடையாது. எத்தனை பெண்கள் அவரோடு சேர்ந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவளெல்லாம் அன்பாய் விசாரிக்கிறார். எவ்வளோ அவங்க உயிரே கொடுத்தாங்கன்றாரு, எனக்காக என் உயிரை காப்பாற்றுறதுக்காக கழுத்தை கொடுத்தாங்கன்றாரு. இந்த மாதிரிலாம் இருந்துருக்காங்க, உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, போன வாரம் 1 பேதுரு போனோம், அங்கே திருப்புங்க. 1 பேதுருல நம்ம முதல் 6 வசனத்தை பார்த்தோம். ஆனால் 7ஆம் வசனம் புருஷனை பற்றியது. அதுவே நிறைய பேருக்கு ஒரு இதாக இருக்குது. ஒருத்தர் கேட்டார், என்ன ஏங்க 6 வசனத்தில் பெண்களை பற்றி சொல்கிறாரு பேதுரு, 1 வசனம் தான் ஆண்களுக்காகவா? இவர் அப்படி அளக்கிறாரு. அப்போ பெண்கள்னால் இளக்காரமாக தெரியுது. 6 வசனத்தில் என்னென்னமோ சொல்கிறாரு. இப்படி ட்ரெஸ் பண்ணு, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இப்படி அலங்கரி, அப்படி அலங்கரிக்காத, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பழைய காலத்தில் பெண்கள் இப்படி இருந்தாக்கலாக்கும், அப்படி எப்படின்னு உபதேசம் கொடுத்துட்டு கடைசியில் ஒரே ஒரு வசனத்தில் ஆண்களுக்காக பேசுகிறாரு அப்படின்னா, அந்த ஒரு வசனத்தில் நச்சுன்னு பேசுகிறாரு பாருங்கள். இந்த ஒரு வசனமே போதும் ஆண்களுக்கு. எப்படி பேசுகிறாருங்க அவங்க? 7ஆம் வசனம், அந்த படி புருஷர்களே, பெண்களுக்கு சொல்லிட்டேன், அதே மாதிரி புருஷர்களே அப்படிங்கிறாரு. மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால், மனைவியானவள் பலவீன பாண்டம்னோடனே எப்படி பலவீனன்றது நிறைய கேள்வி. அது நிறைய பேர் சொல்கிறாங்க அறிவில் பலவீனம், பெண்கள்லாம் அறிவில் வீக்கு. நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எஸ்எல்சி ரிசல்ட்டை பாருங்கள், பெண்கள் தான் நிறையா பாஸ் ஆகிறாங்க. வெறும் எஸ்எல்சி ரிசல்ட்டை பார்த்தாலே தெரியுது அவங்க ஆண்களை பல விதங்களில் பீட் பண்ணிடுறாங்கங்கிறது தான் உண்மை. அவங்க ரொம்ப இமோஷனலு, அதுக்கத்தான் அழுதுன்னு கிடப்பாங்க, பயந்துருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மைதான், கொஞ்சம் அழுவாங்க. ஆனால் நான் பார்த்துருக்குறேன், ஆனால் கண்ணீரை தொடச்சிட்டாங்கன்னா, நான் பார்த்துருக்கேன் சில பெண்களை புருஷன் விட்டுட்டு போயிடுவான், குடும்பப்படுத்துவான், அந்த மாதிரி பண்ணுவான், விரட்டி விட்டுருவான் அல்லது டிவோர்ஸ் பண்ணிவிடுவான், அழுவாங்க 4 நாளைக்கு. அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சாங்கன்னா வீரத்தை காட்டுவாங்க. ஒரு ஆம்பளை எப்படி வீரத்தோடு வாழ்கிறானோ அப்படி வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுறதை இதே சபையில் இருக்கிறவர்களிடத்தில் நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பெண்கள் வெற்றி பெறுவதை நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளோ வெற்றி பெற்றாங்கன்னா, அந்த ஆணை காட்டிலும், புருஷன் விட்டு போனான புருஷன் அவனை காட்டிலும் பெரிய அளவில் வெற்றி பெற்று பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வச்சு பெரிய நிலைக்கு கொண்டு புருஷங்காரன் நம்மளை கூப்பிட மாட்டாங்களா திருப்பின்னு கெஞ்சுற அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறதை எல்லாம் கண்டிருக்கிறேன். ஆகவே வெறும் அவங்க உணர்ச்சி வசப்படுறவங்க, அவங்களால ஒன்றும் முடியாதாக்கும், அழுதுன்னு ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் விடுறது தான் வேலை அப்படின்னு சொல்கிற, அதனால் அவர்கள் பலவீனம்னு சொல்கிறதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இன்னும் சிலர் சொல்கிறாங்க சரீர பிரகாரமான பலத்திலே அவள் குறைவுன்றாங்க. ஆமாம், கொஞ்சம் கேட்குறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது இல்லையா? சரீர பலத்தில் ஆண் பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பலமானவர்கள் இல்லையா? ஆனால் ஒட்டு மொத்தமாக அப்படி சொல்லிட முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒட்டு மொத்தமாக எல்லா பெண்களுமே சரீரத்தில் பலவீனமானன்னு சொல்ல முடியாது. ஒரு வீட்டில் குடியிருந்தோம் பாருங்கள், பக்கத்து வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்கும். சண்டை நடக்கணுன்னே எல்லாம் பால்கனிக்கு வந்துடுவோம். நானும் பால்கனியிலே தான் கிடப்பேன். நான் படுக்கையே பால்கனியில் தான். நாங்கள் 9 பேர், எல்லாம் ஆக்கியபைட் ஆகும், ரூமெல்லாம் ஆக்கியபைட் ஆகிடும். நம்ம போய் வீட்டுக்கு சேர்றதுக்குள்ளே ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ் தான் எங்கள் வீட்டில். பெட்டு யாருக்கு வேணும்னா முதல்ல வந்து படுத்துக்கணும், இல்லைன்னா கிடையாது. பால்கனியில் தான் ஒரு சின்ன கட்டில் போட்டு அங்கே தான் படுத்துடுவேன். இங்கே சண்டை நடந்தோடனே எனக்கு முதல் ஆள் எனக்கு தான் தெரியும். பார்த்தீங்கன்னா எல்லோரும் பால்கனியில் அங்கங்கே நிற்பாங்க. டமால் டிமில் சத்தம். ஒரு நாள் பார்த்தா ஒரே சத்தம், டமால் டிமில் எண்ணத்தையும் போட்டு அடிச்சுக்கிறாங்க, தூக்கி வீசுகிறாங்க போல இருக்கு எண்ணத்தையும். நான் நினச்சேன், பாவம் இந்த ஆள் போட்டு அம்மாவை வெளுத்து வாங்குறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே ஓடி வர்றாரு, இந்த மாதிரி துரத்திக்கிட்டு வருது. இந்த மாதிரி நல்லா வாட்டர் சாட்டமாக இருக்கும் பாருங்க. இவர் வெளியே, நான் சொல்கிறது மிகைப்படுத்தி சொல்லலை, இப்படியே நடந்திருக்கு. எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும்போது, அப்போவே பழங்காலத்திலேயே வெளியே ஓடி வர்றாரு. அந்த அம்மா விரட்டிக்கிட்டு வந்து அவரை சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே போட்டு அடித்தது பாருங்கள். ஒரு பெம்பளை ஒரு ஆணை அடித்தது, அந்த மாதிரி அடித்து நான் பார்த்ததே கிடையாது. அந்த அடி அடித்தது சரியாக வாங்கினார். அவர் என்ன குத்தம் செஞ்சாரோ அவருக்கு தான் வெளிச்சம், யாருக்கும் இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. ஏதோ தேக்கு தப்பாக ஏதோ பண்ணியிருக்காரு போல இருக்கு, போட்டு வச்சு வாங்கி விட்டுருச்சு அந்த அம்மா. அப்போ தான் நான் யோசித்தேன், நான் சபையிலேயே வளர்ந்தவன் பாருங்கள், பலவீன பாண்டோன்னு பெண்களை சொல்லுவாங்க. நான் யோசிச்சிருந்த இந்த பிரசங்கரில் நம்பவே கூடாது, என்ன பலவீன பாண்டோன்னு விசாரிச்சுக்கணும்பா. இப்போல்லாம் பிளாக் பெல்ட்டு, அந்த பெல்ட்டு இந்த பெல்ட்டுன்னு கராத்தையெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க பெண்கள். எங்கேயா போய் அடி வாங்கக்கூடாது, நம்ம ரொம்ப பெரிய பலசாலிகள் நினச்சிக்கிட்டு தப்பாக போயிடக்கூடாதுன்னு அன்னைக்கே எனக்கு கொஞ்சம் அறிவு வந்துருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாள் நான். அப்போ சரீர பிரகாரமும் வீக் கிடையாது, உணர்ச்சி பூர்வமாகவும் வீக் கிடையாது, அறிவுலையும் வீக் கிடையாது. அப்படின்னா எப்படி தான் வீக்கு? பலவீன பாண்டம்னு சொல்லியிருக்குது. எப்படி பலவீன பாண்டம்? அவள் ஒரு பெண். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே வித்தியாசம். ஆங்கில வார்த்தையில் பார்த்தீங்கன்னா மேன் உமேன் வருது. ரெண்டுத்துலேயும் மேன் தான், 2 பேரும் மேன் தான். ஒரு மனுஷனுக்குள்ளே ஆணுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதோ அதுதான் பெண்ணுக்குள்ளேயும் இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன? அவளுக்குள்ளே ஒரு கற்பப்பை இருக்குது. ஒரு குழந்தையை சுமக்கக்கூடியவளாக 10 மாதம் சுமந்து பெறக்கூடியவளாக அவள் இருக்கிறார். இது ஆணால் முடியவே முடியாது. இது ஒரு பிரத்யேகமான வித்தியாசமான ஒரு இது அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளையை சுமக்கிறதுனா 10 மாதம் பத்திரமா சுமக்கணும். நீங்கள் சுமந்து பாருங்கள். ஆண்கள் சில நேரத்தில் லேசாக நினைக்கிறாங்க, ஒரு மூட்டையை ஏற்றி விட்டா மாதிரி இருக்கும். 10 மாதம் தூக்கிட்டே இருக்கணும். இதில் 1008 அசௌகரியங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சகிச்சிட்டு ரொம்ப பொறுமையோடு இருந்து பல பாடுகளை அனுபவித்து கடைசியில் குழந்தைய பெறணும். பெற்ற உடனே பாடுகள் முடியறதில்லை. அப்போ இன்னொரு பாடுகளாக இருக்குது. இந்த குழந்தைய பார்க்கணும், இந்த குழந்தைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதை கழுவி சுத்தம் பண்ணி ஆகாரம் கொடுத்து சில நேரத்தில் ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்து இருக்கிற வெறுப்பில் போட்டு பலார் நடிக்கிறது இல்லை பெண்கள். அந்த பிள்ளை அழுகும்போது ஏன் அழுகுதுன்னு பார்த்து பொறுமையோடு பார்த்து, அப்படிப்பட்ட ஒரு நேச்சரை கடவுள் கொடுத்துருக்கிறார். மென்மையான சுவாபத்தை கொடுத்துருக்கிறார். ஏன்னா ஒரு குழந்தையை சுமந்து பெற்று வளர்க்கக்கூடியவளாக பெண்ணை கடவுள் வச்சிருக்கிறார். அந்த வித்தியாசம். அதனால தான் மேன்ன்றோம் ஆனை, பெண்ணை உமன்றோம். மேனுக்கு முன்னால் WOன்ற 2 லெட்டரை சேர்க்குறோம். அந்த WOனுடைய அர்த்தம் எங்கேருந்து வந்தது? அது வூம்பு, கற்பப்பை, அதுலேருந்து வருது. ஷீ இஸ் அ மேன் வித் அ வூம்ப். அவளும் ஆள் தான், ஆம்பளை தான், காட்டுவா. ரொம்ப வெறுப்பேற்றினா அந்த ஆம்பளையினுடைய அத்தனை வீரமும் அவளுக்குள்ளே இருக்குன்றதை காட்டுவா. அதை மறந்துடக்கூடாது. ஏதோ புடவை கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஏய்க்க முடியாது பாருங்கள். அவளுக்குள்ளே எல்லா வீரமும் இருக்குது. ஆனால் அவளுக்குள்ளே ஒரு மென்மையான குணம் இருக்குது. அது என்ன? இந்த குழந்தையை பெற்று வளர்க்கக்கூடிய அந்த குணம் இருக்கிறதுனால அவளை டெலிகேட் பர்சன் ஆக்குது. ஒரு டெலிகேட் நேச்சர் அவளுக்கு இருக்குது. அதைத்தான் இப்படி சொல்லிருக்கு, மென்மையானவளாக அவள் இருக்கிறார். அதனால தான் வீக்கில் போட்டு உடச்சிடாதேன்னு அர்த்தம். ஹலோ, கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பார்த்துப்பா போட்டுக்கிட்டு உடச்சிடாத, ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும். ஒரு விலையேற பெற்ற பொருள் மாதிரி பத்திரமா வச்சு, பத்திரமா, இது பந்தாடுற விஷயம் கிடையாது. இது பத்திரமா கொண்டு போய் வச்சு உடச்சிட்டுனா அப்புறம் திருப்பி வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
அதை ஜாக்கிரதையாக வச்சு பாதுகாக்கணும், இல்லைன்னா உடஞ்சிரும். இப்படிலாம் ரொம்ப விவரமாக பேசியிருக்கிறேன், எப்படிலாம் உடையும், என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு. அப்புறம் வந்துடுச்சுன்னா அப்புறம் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆகிவிடும். அதனால தான் வீக்கர் வெசல்னு சொல்லிடுது, பலவீனமானவள்னு. சரி, புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவளோடு வாழ்ந்து, கொஞ்சம் யோசித்து பார்த்தா அறிவோடு வாழுங்கன்னு ஆண்களுக்கு சொல்கிறார். நச்சுன்னு இல்லையா இது? இதெல்லாம் யாரும் கவனிக்கிறதே கிடையாது. ஆண்களுக்கு ஒன்றும் சொல்லுங்க, பெண்களுக்கு தான் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க பைபிளில். யார் சொன்னது? எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள், புத்தியோடு வாழுங்க, அறிவோடு வாழுங்க, யோசித்து பார்த்து வாழு அப்படின்னு ஆண்களுக்கு சொல்லப்படுது. கொஞ்சம் சிந்திப்பா, நீ யார், அவள் யார், உனக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம், தன்மையில் என்ன வித்தியாசம், எப்படி அவள் வேறுபடுகிறாள் என்பதை யோசித்து பாருன்றார். விவேகத்துடனே அவளோடு வாழ்ந்து, ஏன் விவேகத்தோடு வாழணுமா? அறிவில்லாமல் வாழ்ந்தா பெண்ணோட ஜபத்துக்கே தடை வந்துடும்ன்றார். சீரியஸான விஷயங்க. நீ ஜெபம் பண்ணால் கூட கேட்க மாட்டார் ஆண்டவர்ன்றார். அந்த பெண்ணை நீ தவறாக நடத்தினா எப்படிப்பட்ட போதனை பாருங்கள். அதனால தான் ஒரு வசனமே போதும் ஆணுக்கு, தலையில் ஆணி அடித்த மாதிரி இருக்குது. ஜபமே தடைப்படும் அப்படிங்கிறாரு. உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து, உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்வர்களானபடினால், தேர் heirs of salvation, eternal life. ஏர்ஸ்னால் உங்களோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிப்பின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களோடு கூட சேர்ந்து உடன் சுதந்திரராக, ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஏர்ஸாக இருக்கிறாங்க. இது எப்படி சொல்லுவேன்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம் இல்லையா பேங்க்கில், ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டால் தான் காசு எடுக்க முடியும். ரெண்டு பேரும் முறுக்கிக்கிட்டால் எடுக்க முடியாது எந்த காசையும். சண்டை போட்டுருந்தா நீங்கள் கையெழுத்து போடுங்க, அவங்க கையெழுத்து போட மாட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. கர்த்தரிடத்துலேருந்து நீங்கள் பெறுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் ஒற்றுமையாக ஒரு மனதோடு வந்து, ரெண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் இருவரும் சேர்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்கிறவர்களாக இருக்கிறபடினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். என்ன மாதிரி உபதேசம்? 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை, give the honor that is due. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. எந்த விதமான பெண்கள் இயக்கமும் உருவாகிறதுக்கு முன்னால், பெண் உரிமை கழகங்கள் இயக்கங்கள்லாம் உருவாகி கொடி பிடிச்சி கோஷம் போடுறதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னால் பேதுரு என்கிற ஒரு கிறிஸ்தவ போதகர் எழுதுகிறார், மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு அப்படின்றார். ஹலோ, இது பைபிள் இல்லையாங்க? கேட்குறேன் நான், இது பைபிளா? பைபிள் இல்லையா? பைபிள் ரொம்ப மோசம், பெண்களை தாழ்வாக பேசுதுன்னு சொல்கிறவங்கள கேட்குறேன். பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னால் எந்த பெண் உரிமை கழகமும் குரல் கொடுக்குறவங்க கூட குரல் கொடுக்காத அளவுக்கு இவங்க வச்சாரும் உரிமையை கொடுன்றாங்க. அவர் சொல்கிறார் கனத்தை கொடுன்றாரு. வெறும் உரிமையை கொடுத்தா பத்தாது, சரி இந்தா ஒன்றுது போ அப்படின்னு இல்லை, மரியாதை கூட அவளுக்குன்றார். மனைவிக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கள். இருக்கீங்களா? திரும்ப இருக்கிறீங்க? சரி, பவுல் பேதுரு பார்த்தாச்சு. இயேசுவை பாருங்கள், இயேசுவை கவனிங்க. இப்போ இயேசுவை கவனிச்சிங்கன்னா, அன்றைக்கு இருந்த உலகத்தில் பெண்களை எப்படி பார்த்தாங்களோ அதை விட டோட்டலாக வித்தியாசமாக பார்க்குறார். இந்த கலாச்சாரத்துக்கே எதிரானவராக அவர் இருக்கிறார் இயேசு. அவங்க எப்படி பார்த்தாங்க? பெண்களை தாழ்வாக நினைத்தார்கள் சமுதாயத்தில். யூதர்கள் கூட அப்படி தான் நினைக்கிறாங்க, தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு. இவர் எப்படி நினைக்கிறாரு? அவர் வந்து பெண்களை தாழ்வானவர்களாக நடத்த மறுக்கிறார். ஒன்று என்னென்னா, தெருவில் பார்த்து ஒரு பெண்ணோட பேசக்கூடாது, அது வந்து தவறு. ஒரு பெண்ணோட ஒரு ஆண் பேசக்கூடாது, ஹலோன்னு கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? எப்படி அந்த அளவுக்கு கூட ஒரு பெண்ணோட எதுவும் வச்சுக்கூடாதுன்றாங்க, பெண்ணுனாலே தூரத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இவர் ஒரு தேவாலயத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு ஸ்திரீ 18 வருஷமாக கூனியாக இருக்கிறாள். கூனியாக இருக்கிறது வந்து சாதாரண வியாதி இல்லைங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கூனியாக இருந்து பாருங்கள், நிமிராமலே எல்லாம் செஞ்சு பாருங்கள். உடுப்பை மாற்றுறது, குளிக்கிறது, சாப்பிட்றது எல்லாம் குனிஞ்சு நிமிர முடியாமல் இருந்து அப்படியே 10 நிமிஷம் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வலிக்குதுன்னு. 18 வருஷமாக அந்த மாதிரி இருக்கிறான். ஜபாலயத்துக்கு வர்றா. இயேசு அங்கே போகிறாரு. போன இடத்துல அவளை பார்த்து அவர் சொல்கிறாரு, பெண்ணே உன்னுடைய பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் நிமிர்ந்து நிற்கிறான். நிமிர்ந்த உடனே
அங்கே இருக்கிற பரிசேயர்கள் அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ்க்கெல்லாம் ஒரே கோபம். ஏன்னா அது ஓய்வு நாள். ஓய்வு நாளில் ஹீலிங் ஒர்க்ஸை செஞ்சிட்டாரு, சுகமாக்குற வேலையை செஞ்சிட்டாரு. எப்படி 6 நாள் இருக்குது, அன்னைக்கு செய்ய வேணாமா? 7ஆவது நாள் வேலை செய்யாத அன்னைக்கு, செய்யக்கூடாத அன்னைக்கு வேலை செய்வியா அப்படின்றாங்க. இவர் சொல்கிறா, ஏன் உன் ஆடோ மாடோ ஒரு குழியில் விழுந்துருச்சுன்னா ஓய்வு நாள் அன்னைக்கு அதை தூக்கி விட மாட்டியா? கொஞ்சம் அறிவோட சிந்தின்றார். உன் ஆடு மாடு கூட தூக்கி விடுவ, அவ்வளவு இறக்கம் காட்டுற. இந்த பெண் சொல்றாரு, 18 வருஷமாய் ஆபிரகாமின் குமாரத்தியாக இவள் பிசாசினால் கட்டப்பட்டிருந்தாள், அவளை நான் விடுவிச்சதில் என்ன தவறுன்னு கேட்கிறாரு. அங்க யூஸ் பண்ற அந்த வார்த்தைகளை கவனிங்க. ஆபிரகாமின் குமாரத்தி. இஸ்ரவேல் ஜனங்கள், யூத மார்க்கத்தில் உள்ளவர்கள் ஆபிரகாமை தங்கள் தகப்பன் என்று பெருமை பேசுவார்கள். அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் எல்லா ஆண்களை பற்றி தான் இருக்கும். ஆபிரகாமின் குமாரர்கள் நாங்கள், ஆபிரகாமின் வாரிசு நாங்கள், ஆபிரகாமின் சந்ததினா எல்லாம் ஆண்களை தான் குறிப்பிடுவார்கள், ஆண்களை பற்றி தான் பேசுவாங்க. ஒரு நாளும் ஆபிரகாமின் குமாரத்தின் எந்த பெண்ணையும் அவர்கள் யூத பெண்களை அழைத்தது கிடையாது. இயேசு ஒரு புது ஃப்ரேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், டைட்டில் கொடுக்குறார். ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் சொந்தக்காரி இவள். இவளுக்கு சில உரிமைகள் இருக்குது, உடன்படிக்கை இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இவளை பிசாசு கட்டி வச்சிருந்தான் 18 வருஷமா, இவளை நான் விடுதலை ஆக்குறேன்றார். அது மட்டும் இல்லாமல் ஓய்வு நாள் நடிச்சுக்கிறான். ஓய்வுனா என்னங்க? இவன் ஓய்வை 18 வருஷத்துக்கு முன்னால் இழந்துட்டா. கூனியானதுலேருந்து, பலவீனமானதுலேருந்து இவளுக்கு ஓய்வே கிடையாது, கஷ்டம்தான், ஓய்வே இல்லை. இவன் ஒரு ரிலீஜியஸாக ஓய்வு நாள் அனுசரிக்கணுன்றான். அவளுக்கு உண்மையாகவே ஓய்வே கிடையாது. எது ஓய்வு? அவளை இயேசு விடுதலை ஆக்கினார். அவள் குனிஞ்சு நிமிர முடியாத 18 வருஷமாக இருந்தவள் நிமிர்ந்து அழுப்பாருங்க. முதல் முறையாக 18 வருஷத்தில் ஓய்வை அவள் அனுபவிக்கிறாள். அதுதான் ஓய்வு. என்ன சொல்ல வர்றாரு? நீ எல்லாம் ஓய்வு நாளே கொண்டாடலையா? நான் தான் உண்மையான ஓய்வு நாளை கொண்டாடுறேன், நீ என்னத்தை கொண்டாடுறிய எனக்கு தெரியாதுன்றார். இதுதான் உண்மையான ஓய்வு. இந்த பெண்ணை விடுதலை ஆக்கியிருக்கிறேன். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. ஆபிரகாமின் குமாரத்தி என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தருகிறார். ஆண்களுக்கு சமமான அந்தஸ்தை உடையவளாக அவள் இருக்கிறான்ங்கிறத அந்த வார்த்தையில் கிளீனாக காமிக்கிறார். நீ எப்படி ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறியா, அதுபோல தான் இவள் ஆபிரகாமுடைய குமாரத்தி. உனக்கு எப்படி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குது, அதுபோல் இவளுக்கும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் சொந்தம். இவளை ஆண்களோடு சமநிலை உள்ளவள் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். இருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 வயலேஷன்ஸ், 2 காரியங்களை மீறுறார் அன்றைக்குள்ள கலாச்சாரத்தில். எந்த 2 காரியம்? ஒன்று, அந்நியர்களோட பேசக்கூடாது. வெளிநாட்டு அந்நியர்களோட யூதர்கள் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இனத்தோட தான் பழகுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்நியர்களோட ரொம்ப தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க, ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த சமாரியர்கள்ட்ட ரொம்ப விரோதம். அவள்கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அதனால தான் அவள் கேட்குறா, நீ யூதனாக இருந்துக்கிட்டு சமாரிய பெண்ணாகிய என்னிடத்தில் குடிக்க கேட்குறியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா. யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு. அப்போ அந்நியர்களோட பேசக்கூடாது, அது ஒரு வயலேஷன். அந்நியர் இவள், சமாரிய ஸ்திரீ, அவளோட பேசுகிறாரு. பெண்ணோட பேசக்கூடாது. இவள் அந்நியர் மட்டும் இல்லை, பெண்ணும் வேற. 2த்தையும் வயலேட் பண்ணுறாங்க. அவங்க கலாச்சாரம் சொல்கிறது பண்ணக்கூடாதுன்னு. பேசுறதுனா என்ன, ஒரு லைன் 2 ஹலோட்டு போல நின்று அவளோட சம்பாஷிக்கிறார். ரொம்ப நேரம் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சீஷர்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர போயிட்டாங்க. இவர் பேசிகிட்டு இருக்கிறார். சீஷர்கள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கேட்கணும் போல தோணுது. அங்கே பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனத்தில் அவரை பார்த்து, என்னத்தை தேடுகிறீர், ஏன் அவளோட பேசுகிறீர் என்று கேட்க தோன்றுகிறது. ஆனால் கேட்க தைரியம் இல்லை அவங்களுக்கு. உள்ள அந்த கேள்விகள், என்ன தேடிட்டு இருக்காரு இந்த பெண்ணோட, எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறார் இவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இவள் அந்நியள், இவள் ஒரு பெண். யோவான் அதை குறித்து எழுதும்போது எப்படி எழுதுகிறார் பாருங்க. 39ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, சமாரியர்கள், அநேக சமாரியர்கள் அந்த ஊரில் இருந்தவர்கள் இவர் சொல்லுகிற சாட்சியை கேட்டு இவரை நம்பினார்கள். இவர் அவளுக்கு வெளிப்படுத்துகிறார் தன்னை, தான் தான் மேசியாங்கிறத அவள் சொல்கிறார். நாங்கள் மேசியாவுக்காக காத்திருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு. அவங்க ஒரு மாதிரி ஹாஃப் ஜூஸ் பாருங்கள். மேசியாவுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறார். சரி, நான் தான் மேசியா அப்படின்னு சொல்கிறார் அந்த பெண்ணுக்கிட்ட. ஒரு பெண்ணுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவளை முக்கியமற்றவள்னு நினைக்கல, தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ அந்த கலாச்சாரத்துக்கு முற்றிலும் வித்தியாசமானவர். 2வது,
இன்னொரு விதத்தில் பெண்ணை இன்ஃபீரியராக பார்த்தாங்க, தாழ்வாக பார்த்தாங்க. அது என்னென்னா, அவளை தீட்டுள்ளவள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று நிறைய பெண்கள் அப்படி ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதவிடாய் காரணமாக அல்லது எந்த விதமான இரத்தப்போக்கு அதெல்லாம் இருந்தால் தீட்டுள்ள அவள் வெளியே வர முடியாது, யாரையும் தொட முடியாது, தொட்டால் தீட்டு அவர்களுக்கு, அப்புறம் தீட்டை கழிக்கணும், அதுக்கு பெரிய சாங்கியமெல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, இரத்த உதிரப்போக்கு இருந்த ஸ்திரீ ஒருவள் இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டு கூட்டத்தில் வந்து கூட்ட நெரிச்சலில் நுழைஞ்சு பல பேரை தொட்டுட்டு வர்றா. வந்திருக்கவே கூடாது, இவளுக்கு இந்த வியாதி இருக்குது 12 வருஷமாக. டாக்டர்கிட்ட போய் எல்லா காசையும் செலவழிச்சிட்டு எந்த டாக்டருக்கு குணமாக்க முடியல. போக போக இன்னும் மோசமாயிடுச்சு நிலைமை. வர்றா, வந்து இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறா. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே அவருக்கு தீட்டாயிடும். அது பண்ணிட்டு அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறது அவர் உணர்றாரு. அவர் கேட்குறாரு, நீ யார் தொட்டதுன்னு? இத்தனை பேர் தொடுறாங்களே, நீ யாருக்கு தொட்டதுன்னு கேட்டால் எப்படின்னு சொல்கிறாங்க சீஷர்கள். சொல்கிறார், இல்லை, யாரோ விசுவாசத்தோடு என்ன தொட்டிருக்கிறார்கள், வல்லமை புறப்பட்டு போயிருக்கு அப்படின்றாரு. இப்போ அந்த ஸ்திரீ பயந்து போய் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி, ஐயா நான் தான் அப்படின்றது. ஏன் பயந்தாள்னா, திட்டு வாங்க போகிறா. இப்போது இந்த ரபி இந்த போதட்டு திட்டு வாங்க போகிறா. தீட்டு உள்ளவள் ஏன் வெளியே வந்த? நம்ம மார்க்கத்தினுடைய கட்டுப்பாடுகள் தெரியாத அவனுக்கு வீட்டில் இருந்திருக்க வேணாமா? யாரையும் தொடக்கூடாது, இத்தனை பேரை தீட்டுப்படுத்திட்ட, என்னையும் வேற தீட்டுப்படுத்திட்ட, நானே போய் இதை கழிக்கிறதுக்கு என்னென்ன காரியம்லாம் பண்ண வேணும், இப்படி பண்ண இப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியத்தை நீ பண்ணியிருக்கலாமான்னு திட்ட போகிறாருன்னு நினச்சா அவர் பேசுகிறார். அந்த பெண்ணை, ஒரு பெண்ணை எப்படி அணுகிறார் பாருங்க. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போன்றார். அவளுக்கு ஆச்சரியம், பயந்துக்கிட்டு நான் தான்றா, திட்ட எதிர்பார்க்குறா. மகளே என்கிற வார்த்தை அவரிடத்திலிருந்து வருது. அவர் அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணவே இல்லை. தீட்டாவது இதாவது சொல்கிறாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு பெண்ணை கொண்டாடுறாங்க. விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிபட்டவள் கொண்டாந்து வேணும்னு இயேசுவை சோதிக்கிறாங்க. இவளை பிடிச்சிருக்கிறோம், மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுது கல்லெறிஞ்சு கொல்ல வேணும்னு. அப்போ இவர்கிட்ட கொண்டாந்து அவரை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. மோசேன் பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறாரா அல்லது இந்த பொண்ணுக்கு இல்லீகலாக தயவு காட்டுறாரா? அதுக்கு பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இவளை போக விடுறாரா? போக விட்டாருன்னா இவரை போட்டு ஒரு வழியாகிடலான்னு பார்க்குறாங்க. கல்லெறிஞ்சு கொல்ல வேணும்னு சொல்லி என்ன பண்ண போறீர் அப்படின்னு நிற்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, உங்களில் யாரிடத்தில் பாவம் இல்லையோ அவர்கள் முதலாவது கல்லை எரிய கடவர்கள்னார். ஒருத்தனா எல்லாம் கலந்து போயிட்டான். இவர் ஒருத்தர் தான் நிற்கிறார். அவளை பார்த்து கேட்குறாரு, என்னம்மா நாங்கள் எல்லாம் போயாச்சு. சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நான் கல்லெறிய போகிறதில்லை. அங்கே கல்லெறியக்கூடிய தகுதி யாருக்காவது இருக்கும்னா அவருக்கு இருக்குது. அவர் கல்லெறிய முடியும். அவர்கிட்ட எந்த குற்றமும் கிடையாது, எந்த பாவமும் கிடையாது. அவர் சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே அவரை நடத்துகிறார். ஒரு புதிய விடுதலை, புதிய சந்தோஷம், புதிய அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, சுத்தமான ஒரு வாழ்க்கை, பாவமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறார் அவர். பெண்களை இழிவாக நினைத்த உலகத்தில் இப்படி ஒரு மனிதர் எப்படி இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லை, முதல்ல என்ன சொன்னேன், இன்ஃபீரியராக நடத்த மறுத்தார், பெண்களை இன்ஃபீரியராக பார்க்க மறுத்தார். ரெண்டாவது, அவர்கள் தீட்டானவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்கிறதை ஏற்றுக்கொள்ள அவருடைய சடங்குகள் எல்லாத்துக்கும் விரோதமாக இவர் வேலை செஞ்சார். மூணாவது, பெண் சீஷர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். பல இடங்களில் இது சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல இருக்கிறார், சீஷர்களோடு இருந்து அவர்களோட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, உம்முடைய தாயாரும் சகோதரர்களும் பார்க்க வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுகிறேன்னு கேட்குறாங்க. சொல்கிறார், யார் என்னுடைய தாயார், யார் என்னுடைய சகோதரர்கள்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே அப்படின்னு சொல்லி சீஷரில் காட்டுறாரு. தேவனுடைய சித்தத்தை செய்கிற இவர்கள் தான் எனக்கு தாய், இவர்கள் தான் எனக்கு சகோதரன்றார். 2 ஜெண்டர்ஸையும் யூஸ் பண்ணுறார், 2 இனத்தையும் பேசுகிறார். தாய் அப்படின்றது பெண் இனம், சகோதரர்கள்னு ஆண் இனம், 2த்தையும் மென்ஷன் பண்ணுறார். அதனால சொல்கிறாங்க, அங்கே பெண்களும் இருந்திருக்கிறார்கள் இவருடைய உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இவரை பின்பற்றுகிற பெண்கள் நிறைய பேர். அதுவும் இல்லாமல் நிறைய ஆதாரங்கள், மற்ற ஆதாரங்கள் இருக்குது. மரியாள், மார்த்தா, லாசர் அவர்கள் வீட்டுக்கு போகிறார் இல்லையா, ஒரு தடவை போதிச்சிட்டு இருக்கிறார். அவங்க வீட்டில் போய் போதிக்கும் போது மரியாள் வந்து முன் வயசில் பாதத்தருகே உட்கார்ந்து ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறார். ஒரு ரபி பண்ணுற வேலையை அது. ஒரு ரபிக்கு முன்னால் அந்த மாதிரி யாரும் பெண்கள் வந்து
பாதத்தருகே கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஜெபாலயத்துக்கு போனால் தூரமாக போய் உட்காரணும். ஆண்கள் தான் முன்னால் இருப்பாங்க. போதனையை கேட்கறதுக்கு ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, பெண்கள் முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்ச ஒரு சமுதாயத்திலேருந்து வந்திருக்கிறார் இவர். அப்படியே நேர்மாறாக நடந்து கொள்கிறார். பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறார். இவளுடைய சகோதரி அவன் நினைக்கிறா என் டியூட்டி வந்து கிச்சனில் தான். அவளுக்கு யாரும் சொல்லிவிடும், நீ கிச்சனை விட்டு வெளியே வராத, அங்கே போய் உன் வேலையை பார். அதில் பழகிட்டா அவள் கிச்சனில் இருந்து வேலையை பார்த்துட்டு இருக்கிறா. அவள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா, இவளுக்கு என்ன வேலை அங்கே இயேசுவே, இவளை முதல்ல இங்கே அனுப்போம், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க வேலை. இவன் வந்து அங்கே உட்காந்து நீர் பேசுகிறத கேட்டுட்டு இருக்கிறா. என்ன சொல்ல வர்றா, பெண்களுக்குரிய வேலையை வந்து அவள் செய்யட்டும். சமுதாயத்துக்கே தெரியும் பெண்களுக்குரிய வேலைன்னு, அதுக்கு வரட்டும். அவன் என்ன அங்கே உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு அதை பற்றி. இப்போ இயேசு தெரிந்து கொள்ளணும், இவன் செய்கிறது கரெக்டா, அவன் செய்கிறது கரெக்டா. இவன் முன்னால் உட்காந்து பாதத்தருகே உட்காந்து வசனம் கேட்டது கரெக்டா, அவன் கிச்சனில் உட்காந்து காபி போட்டுருந்தது கரெக்டா? எது கரெக்டு? அவள் எதிர்பார்க்குறா இயேசு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு. மாத்தா எதிர்பார்க்குறா நம்ம செய்கிறது தான் கரெக்டு, பெண்களுக்கு அங்கே தான் வேலை அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, மரியாள் தன்னிடத்திலிருந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன மாதிரி சொல்கிறாரு பாருங்க. நச்சுன்னு தலையிலே அடித்தா மாதிரி இருந்திருக்கும் எல்லாருக்கும். இவர் செய்கிறது கரெக்ட், நான் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்படியாக உட்கார்ந்துருக்கிறார், இதில் ஜீவன் இருக்கிறது, இது வந்து உன்னை விட்டு எடுபடாத ஒரு பங்கு, இது நல்ல பங்கு, இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம். உபதேசத்தை உட்கார்ந்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறத அப்படியே அங்கீகரிக்கிறார் பாருங்க அவர். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு ஊராக போய் பிரசங்கம் பண்ணும்போது அவரோட பல பெண்கள் பிரயாணம் பண்ணார்கள்னு சொல்லியிருக்காரு. அதை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நிறைய வசனங்கள் வாசிக்கல, ஏன்னா நேரம் இல்லை பாருங்கள். 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். ஒரு ஊராக போகிறார், பிரசங்கிக்கிறார். 12 அவருடைய கூட இருந்தார்கள். 12 இயேசு தெரிந்து கொண்ட சீஷர்கள். அவங்க ஒரு கேட்டகரி சீஷர்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். ட்ராவல் பண்ணுற அந்த ஆண்டராஜ், அந்த இவரோட ட்ராவல் பண்ணுற குரூப்பை பாருங்கள். சிலருக்கெல்லாம் பேய் ஓட்டி இருக்கிறாரு, பிசாசை ஓட்டி இருக்கிறார், விரட்டி இருக்கிறாரு. அவர்களெல்லாம் இவருடைய ஃபாலோவர் ஆகிட்டாங்க, டிசைபிள்ஸ் ஆகிட்டாங்க. வெறும் ஆண்கள் மட்டும் டிசைபிள்ஸ் இல்லை, நிறைய பெண்களை டிசைபிளாக சேர்த்துருக்கிறாரு. அவர்களையும் கூப்பிட்டு பிரயாணம் பண்ணுறாரு. சில பெரிய பெரிய வீடுகள்லேருந்து, பணக்கார வீடுகள்லேருந்து வந்த பெண்கள். ஏன்னா அவள் ஆஸ்திகளாலே அவருக்கு ஊழியம் செஞ்சார்கள்னு என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்குது, அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து இவருடைய ஊழியத்துக்காக அவர்கள் செலவிடுறாங்க. அவருடைய பங்கு அது. ஊழியத்துக்காக கொடுத்து இவருக்கு எல்லா வசதியும் இருக்குதா, சாப்பாடு இருக்குதா, சீஷர்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைச்சிதான்னு பார்க்குற அந்த வேலையை செஞ்சுட்டு தங்களுடைய பணத்தை, ஆஸ்தியை கொண்டு இவருக்காக பயன்படுத்துகிறார்கள். ஆஸ்திகளை வச்சு ஊழியம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். செஞ்சுருக்கிறாங்க இந்த பெண்கள், பணக்கார வீட்டு பெண்கள். சொல்கிறத பார்த்தா மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள்னா என்ன அர்த்தம்? அந்த குரூப்பில், இவருடைய இவாஞ்சலிஸ்டிக் டீமில் நிறைய பெண்களும் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. யூத மார்க்கத்தின் சகல பழக்க வழக்கங்களுக்கும் நேர் எதிராக இவர் செயல்படுகிறார். அது மட்டும் இல்லை, சிலுவையில் தொங்கும்போது கூட மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தில் பாருங்கள். மார்க் 15:41, 39 வாசிக்கிறேன். அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, இயேசு ஜீவனை விட்டுட்டார் சிலுவையில், கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும். என்ன செய்து வந்த மகதலேனா மரியாள்? ஹலோ, என்ன செய்து வந்தாள்? பிசாசை ஓட்டினார் அந்த மாட்டேந்து. இவ இப்போ என்ன ஆகிட்டா? ஊழியக்காரி ஆகிட்டா. இவளும் இயேசுவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்து மரியாளும், சின்ன யாக்கோவுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருடைய கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோட இருந்தார்கள். சிலுவையில் தொங்கின இயேசு சிலுவையில் தொங்கி ஜீவனை விட்ட போது இவரை பின்பற்றி இவருக்கு சீஷர்களாக இருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, 4வதாக இன்னொரு காரியத்தையும் செய்கிறார்.
தன்னை அநேக ஸ்திரீகளுக்கு தான் யார் என்பதை அப்பட்டமாய் வெளிப்படுத்தி காண்பித்தார். சமாரியா ஸ்திரீக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அதை பார்த்தோம் இல்லையா? மார்த்தாளுக்கு தன்னுடைய சகோதரன் செத்து போனோன்னு கலங்கி போய் நிற்கிறார். நீ இருந்தா என் சகோதரன் செத்துருக்க மாட்டான்ற. அவளுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் இருந்திருந்தா செத்துருக்க மாட்டான், ஆனால் செத்து போனான், ஆனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த சாவின் மேலே கூட அதிகாரம் இருக்குது, இவனை எழுப்பி காட்டுறேன் உனக்கு, நான் யாருன்னு உனக்கு கண்டுக்கல, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி தன்னை யார் என்பதை அடையாளம் காட்டுகிறார் அவளுக்கு. தான் தான் மேசியா என்பதை அடையாளம் காட்டுகிறார் அவளுக்கு. அது மட்டும் இல்லை, உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளே, முதல் சாட்சிகளே பெண்கள் தான். அது கொடுக்கப்பட்ட பெரிய கனம். 4 சுவிசேஷங்கள், மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவானில் பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷத்திலும் சொல்லுது, மதலினா மரியாள் போன்றவர்கள் அவர் உயிரோடு இருந்த பிறகு அவரை கண்டார்கள். கல்லறைக்கு போய் பார்க்க போன இடத்துல அவரை கண்டார்கள். அவர் அவங்கள்ட்ட சொல்கிறார், போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள், கல்லேக்கு போக சொல்லுங்கள், அங்கே நான் வந்து அவர்களை சந்திக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. இவங்க போய் சொல்கிறாங்க. சொல்லும்போது 24ஆம் அதிகாரத்தில் லூக்காவில் வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்தில், இவர்கள் சொல்வது கட்டுக்கதை மாதிரி தெரியுது, அவங்களுக்கு வீண் பேச்சு மாதிரி தெரிஞ்சுதான். ஏன்னா பெண்களாச்சே. அவர் என்ன பண்ணார்? வேணுன்னு முதல் சாட்சியை பெண்ணு தான். யூத மார்க்கத்தில் உள்ளவர் சொல்கிறாங்க, பெண்ணுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அவளை நம்ப முடியாது, என்ன சொல்லுவான்னு தெரியாது, இமோஷனலாக ஏதாவது சொல்லிட்டு போயிடுவா, அவளை நம்ப முடியாதுன்றாங்க. இயேசு சொல்கிறார், இல்லை இல்லை, என்னுடைய உயிர்த்தெழுதல் இவ்வளோ முக்கியமான மேட்டருக்கு சாட்சி யார்? பெண்கள். அவர்களை தான் முதல் சாட்சியாக ஆக்குகிறார். தான் உயிர்த்தெழுந்த செய்தியை அவர்களை விட்டு ஆண்களுக்கு சொல்ல வைக்கிறார். இருக்கிறீங்களா? ஏன் இவ்வளோ உறுதியாக நான் சொன்னேன்னா, இதெல்லாம் வேத வசனமே பெண்களுக்கு எதிராக இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டுருக்குறாங்க வெளியே. பெண்களுக்கு எதிரானது வேத வசனம், பெண்களை இழிவுபடுத்துகிறது. நான் சொல்கிறேன், கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாட்டும் சரி, புதிய ஏற்பாட்டும் சரி அப்படி பண்ணலை. கடவுள் அப்படி பெண்களை உண்டாக்கலை, இழிவுபடுத்த சொல்லலை. அவரே உலகத்தை வந்து மனுஷனாக வாழ்ந்தபோது எவரையும் இழிவுபடுத்துறது, பெண்களை இழிவுபடுத்துறது கிடையாது. அவளை அருமையாக நடத்தினார். அவங்க கலாச்சாரம் அன்றைக்கு கெட்டு போய் அவர்கள் இழிவுபடுத்தினார்கள். இவர்கள் அந்த கலாச்சாரத்துக்கு எதிராக இவர் காரியங்களை செய்தார் என்பதையெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்னொரு முக்கியமான மாடர்ன் டே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பால் யாங்கி சோங்கிற போதர் கொரியாவில் பெரிய சபை வச்சுருக்கார் இல்லையா? இறந்துட்டார். இப்போது அவர் இருந்த காலத்தில் 7-8 லட்சம் பேர் அங்கே இருந்தாங்க, இன்னும் இருக்கிறாங்க சபையில். அவ்வளோ பெரிய சபை. அங்கே சிறு சிறு குழுக்களாக வச்சு அவர்களுக்கு வார நாட்களில் அவர்களுக்கு தனியாக குழுக்கள் வீடுகளில் சந்தித்து அங்கே போதனைகள் நடந்தது. அந்த வீடுகளில் சந்திக்கிற அந்த செல் குரூப்னு சொல்கிறாங்களா, அதுக்கு தலைவர்களாக பெண்களை அவர் ஏற்படுத்தினார். அவர் சொல்கிறாரு, பெண்கள் வந்து தேர் கிரேட் ஹெல்ப்பர்ஸ். ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி ஆதாமுக்கு உண்டாக்கி கொடுத்தாரு. அந்த துணையாக இருந்து உதவுகிற அந்த புத்தி பெண்களுக்கு நிறையா இருக்குது. பெண்களுக்குரிய கடவுள் தனியாக ஒரு பிரத்யேக வரத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி உதவி செய்கிறதுல அவர்கள் பெரிய ஆட்கள். அதனால் ஒரு வீட்டுக்கு 10 பேர் 15 பேர் இருக்கலாம் அந்த குரூப்பில். அதுக்கு மேலே போனால் 2ஆக பிரிக்கணும் அந்த குரூப்பை. அப்போ வர்ற 15 பேரை நல்லா கவனித்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு அவளுக்கு உபதேசம் பண்ண இவர் கற்றுக் கொடுத்தாராம். வாரந்தோறும் மீட்டிங் வச்சு 20,000-30,000 பேர் இருந்தாரலாம் அந்த குரூப் தலைவர்கள். அவர்களுக்கு தனி மீட்டிங் வச்சு அத்தனை குழுக்கள் வச்சுருந்துருக்கிறாரு. அவர்களுக்கு போதிச்சு நோட்ஸை கொடுத்துருவாராம். நோட்ஸை கொடுத்து அதை எப்படி டீச் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு இதை கொண்டு போய் டீச் பண்ணுங்கன்றாரு. ஒருத்தரும் ஆண்களை விட்டதே கிடையாது. அவர் எல்லோரும் பெண்களை விட்டு இந்த வீடுகளில் டீச் பண்ண. ஏன்னு கேட்டால் சொல்கிறாரு, ஆண்களை விட்டிங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு என்னத்தையா டீச் பண்ணிட்டுருப்பாங்க, இல்லைன்னா வேறு யாராவது கெஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் பேசுங்க இன்றைக்கி எங்கள் மீட்டிங்கில் வந்து அப்படின்ட்டு போயிடுவாங்க. பெண்களுக்கு நான் கரெக்டாக நோட்ஸை கொடுத்து இதைத்தான் போதிக்கணும், நீங்கள் தான் போதிக்கணும்னு சொன்னால் கரெக்டாக நான் சொன்னபடி செஞ்சுட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க செஞ்சேன்றது. அதான் அந்த ஏற்ற துணைன்றது வந்து எதுலேயுமே அந்த உதவி செய்கிற அந்த குணம், அந்த இதெல்லாம் மீட்கப்பட்ட பெண்கள், ஆவியினால் நிரம்பி இருக்கிற பெண்கள், இந்த பாவ குணத்தினால் நிரம்பி இருக்கிறவங்கள்ட்ட இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறவர்கள். அவர்கள்லாம் இப்படி இருப்பாங்க. தே வில் சப்மிட் வெரி நைஸ்லி. நம்ம சொல்கிறதுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நல்லா செய்வாங்க, காரியத்தை நிறைவேற்றுவாங்க. அதனால் அவர்களை பயன்படுத்தினேன். அவர்களுக்கு எவ்வளவு கிருபை இருக்குது, அவங்களுக்கு எவ்வளவு வரங்கள் இருக்குது, எவ்வளோ தாளந்துகள் இருக்குது அவர்கள்ட்ட. அவளை பயன்படுத்தாமல் விடுறது பெரிய தப்புன்றார். அவளை சுத்தமாக பயன்படுத்தி பெரிய பலனை அவர் கண்டார். சரி, இப்போது இதை வாசித்து முடிச்சிருவோம். அதை 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் பெட்டராக விளங்கும் அது வாசிக்கும்போது.
1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே என்ன சொல்ல வர்றாரு, ஒரு சபைன்னு வரும்போது அங்கே ஸ்திரீகளுக்கு அங்கே உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அதுதான் சொல்ல வர்றார் 11-12ஆம் வசனத்தில். உட்கார்ந்து போதனையை கவனித்து கற்றுக்கொள்கிறது. ஏன்னா யூதர்கள் மத்தியில் அது அவ்வளோ முக்கியம் இல்லை, பெண்களுக்கு அது முக்கியம் இல்லைங்கிற ஒரு எண்ணம் இருந்தது பாருங்கள். இவர் சொல்கிறார் 11ஆம் வசனத்தில், ஸ்திரீ ஆனவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவர்களாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ளும். ஏன் அதை அப்படி சொல்லணும்? ஸ்திரீகள் உட்காந்து கற்றுக்கலாம், அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம்ல. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏனென்று சொன்னால் நம்ம எல்லாம் அந்த பாவ பின்னணியிலேருந்து வந்தவங்க பாருங்கள். அதனால தான் திருமண வாழ்க்கையில் கூட கிறிஸ்தவர்கள் கூட பிரச்சனை வருது. ஏன்னா அந்த பாவம் தலை தூக்குது. அங்கங்கே தலை தூக்கி என்ன பண்ணுன்னா பெண்களுக்குள்ளே அந்த கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த குணம் அது வந்துடுது பாருங்கள். அது வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதனால தான் என்ன சொல்கிறாரு, அது வராமல் பார்த்துங்க, அடக்கத்துடன் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவர்கள் அப்படிங்கிறார். அப்போ அமைதலோடுன்னு சொன்னால் வாயே தரக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், பவுல் கிட்ட இருந்த ஊழியக்காரர்கள் அவரெல்லாம் எப்படி ஊழியம் செஞ்சுருக்க முடியலைன்னா, அவங்க கற்றுருக்குறாங்க, உட்காந்து கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் போதிச்சிருக்கிறாங்கன்னெலாம் பார்த்தோம். அப்போ நிச்சயமாக அவள் வாயே தரக்கூடாது, எதுவும் பேசவே கூடாதுன்னு சொல்லல. அவர் என்ன சொல்கிறாரு, கண்ட்ரோலிங்காக இருக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெண்கள் தங்களுடைய அந்த பாவ குணத்தை தலை தூக்க விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பெண்கள் சபையில் அடக்கமுள்ளவளாக இருந்தால் அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கர் பாருங்கள், அமெரிக்காவில் ஒரு சபையில் நான் போய் பிரசங்கம் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அந்த சபையில் எந்த பாஸ்டரும் இருக்க முடியாதான் பாருங்கள். பாஸ்டர்கள்லாம் அவர் 2-3 மாதத்தில் காலி ஆகிடுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் புது பாஸ்டர் தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே 2 பெண்கள் இருந்தாங்களாம் பாருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லியே ஆளை விரட்டிடுவாங்களாம் பிரசங்கியாரை. கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு. ஒரு பாஸ்டரை பிடிக்கலன்னா ஓன்னு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நீ நிறுத்துன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்களாம். இல்லை ஒர்ஷிப் நடந்துருக்கு, பாட்டு நடக்கும்போது தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்களாம். இவர் பார்த்தாரு, என்னடா இது விரட்டுற வேலையிலே இருக்காங்க. ஏற்கனவே மற்ற பாஸ்டர்லாம் சொல்கிறாங்க, போனீங்கன்னா அந்த 2 பெண்கள் ஜாக்கிரதையாக இருங்க, பாஸ்டர் பிடிக்கலன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஒழுங்காக இருக்கலன்னா உங்களை விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு. இவர் பார்த்துருக்கிறாரு. ஒரு நாள் எந்திரிச்சு சொன்னாரா, சரி தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் வேதம் சொல்லுது, ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது மற்றவர்கள் அதை நிதானிக்க வேணும்னு சொல்லியிருக்குது. ஜட்ஜ் பண்ணணும், அது கரெக்டாக என்னன்னு. நீங்கள் சொல்லுங்கள், நான் நிதானிப்பேன். நீங்கள் சொன்ன பிறகு நான் எந்திரிச்சு நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் கர்த்தரிடத்திலிருந்து வந்து தான் இல்லையான்றதை நான் அறிவிப்பேன். அடுத்த வாரத்துலேருந்து தீர்க்க தரிசனமே கிடையாதான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இது. இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்கன்றாரு. உங்களுக்கு நல்ல எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் மற்றவர்களை போல சபையில் போய் உட்கார்ந்து கற்றுக்கொள்கிறதுக்கெல்லாம் உரிமை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற அந்த பாவ பழக்க வழக்கத்தை கொண்டு வரக்கூடாது என்றார். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கறது இல்லை. உபதேசம் பண்ணணுன்றப்ப அவருக்கு மைண்டில் என்ன இருந்திருக்கும், ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு பண்ண உபதேசத்தினால தான் அவன் கேட்டான். இவ தான் சாத்தான்கிட்ட முழுக்க முழுக்க பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் அந்த கனியை எடுத்து அவன் புசித்து இவனுக்கும் கொடுத்து இவ சொன்ன பேச்சை கேட்டு தான் அவன் புசிக்கிறான். ஹலோ, அப்போ என்ன மாதிரி உபதேசம் அது? பெண்களுக்கு ஒரு பவர் இருக்குது பாருங்கள். ஆண்கள் மசில் கிசல் வச்சுட்டு போட்டேன்னா பாரு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மசில் பவர் இருக்குது. பெண்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பவர்னு ஒன்று இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் பவர் அது என்னன்னா, வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்க கூட சில நேரத்தில் சாப்பிட மாட்டேன், அது மாதிரி தொல்லை கொடுத்துட்ருக்குங்க பார்த்தீங்களா. அப்போ ஆண்கள் போட்டேன்னா பாரு ஒன்று பெரம்பு எடுக்க போகிறேன், இப்போ நான் உத கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு மிரட்டின்னு இருப்பாங்க ஆண்கள். சத்தம் போட இது இன்னும் கத்திட்டு தான் கிடக்கும், பிரச்சனை பண்ணி தான் இருக்கும் பிள்ளை. அம்மா ஒரு லுக் விட்டா போதும், மரியாதையாக இட்லியை சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருக்கும். அது என்னன்னு தெரியல, அம்மாவுடைய பவர் அந்த மாதிரி ஒரு பவர் இல்லைங்களா. நான் பார்த்துருக்கேன் அமெரிக்காவில் இந்த பாஸ்கெட் பால் பிளேயர்லாம் 6 அடி 7 8 அங்கெல்லாம் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 7 அடி சர்வசாதாரணமாக இருப்பானுங்க பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருப்பானுங்க. ஜெயித்த உடனே கப்பு வாங்கும்போது ஹாய் மாம்னுவானுங்க. அப்பா பக்கத்தில் நிற்பார், அவர் கண்டுக்க மாட்டானுங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது ஒரு தாயார் அந்த குடும்பத்தில் எவ்வளோ வல்லமை உள்ள தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படிலாம் பயன்படுத்துகிறார், புருஷங்கிட்டையும் சரி பிள்ளைகள்கிட்டையும் சரி, அந்த அளவுக்கு அவள்கிட்ட பவர் இருக்குதுன்றதை நாம் பார்க்கலாம்.
அவள் ஒன்றும் பலத்தை யூஸ் பண்ணவே வேண்டியதில்லை. இதுதான் அவளுடைய பலமே, இன்ஃப்ளூயன்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஆணையும் வழிக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி அவள்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பவர் இருக்குது. இருக்கிறது தப்பு கிடையாது, நல்ல விதத்தில் பயன்படுத்த சொல்கிறார். பிள்ளைகளை நல்ல விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, புருஷனை நல்ல விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அதை பயன்படுத்த சொல்கிறார். கெட்ட விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, ஏவாள் பண்ண மாதிரி பண்ணிடாதென்றார். அந்த மாதிரி உபதேசம், அந்த மாதிரி போதனை புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துறது, கெட்ட விதத்தில் அதிகாரம் செலுத்துறது, கண்ட்ரோல் பண்ணுறது கூடாது என்பதை சொல்லுகிறார். எண்ணத்தினாலெனில் காரணம் எதுக்குன்னு சொல்கிறார். முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். ஏன்னா புருஷங்கிட்ட தான் கடவுள் என்ன சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்கிறார். பெண்ணிட்ட பேசவே இல்லை, ஏவாள்கிட்ட பேசவே இல்லை. ஏன்? கடவுளுடைய ஆர்டர் அது, அவருடைய ஒழுங்கு அது. குடும்பம்னு வரும்போது ஒரு கணவனை இன்சார்ஜாக வைக்கிறாருங்க, அவனை ஹெட்டாக வைக்கிறாரு. கேப்டன், டீமுக்கு கேப்டன் இருக்கிற மாதிரி அவனுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கிற மாதிரி வச்சுட்டாரு கடவுள். அப்போ நான் கேப்டனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னா குடும்பமே உருப்படாது பாருங்கள். கடவுள் அப்படி கேப்டன் இல்லாத டீமை வச்சு என்ன பண்ணுவார்? ஒரு ஆர்மி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருக்கிறான். ஆஃபீஸர் இல்லாமல் நான் எல்லாம் இஷ்டப்படி ஏன் இஷ்டப்படி எனக்கு உரிமை இருக்குதாக்கும், ஏன் இஷ்டப்படி செய்வேனாக்கும் அப்படின்னா எந்த யுத்தத்திலையும் ஜெயிக்க முடியாது. அப்படி வச்சுட்டார் கடவுள். அதனால தான் அவள்கிட்ட ஒன்றுமே சொல்ல, இவன்கிட்ட தான் சொன்னார் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாம் சொல்லிட்டாரு. அப்புறம் தான் அவளை உண்டாக்குனார். இதை பார்க்கும்போதே விளங்குது பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விளங்குகிறது அப்படிங்கிறாரு. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். இப்படி அவள் தாந்தோண்டித்தனமாக செய்யும்போது பெரிய ஆபத்தெல்லாம் இருக்குது. மீறுதல் ஏற்படுறதுக்கு, பாவம் ஏற்படுறதுக்கு, தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத கிளீனாக சொல்கிறார். புருஷனை பற்றி ஒன்றுமே சொல்லின்னு கேட்கலாம். சொல்கிறார் 8ஆம் வசனத்தில், அன்றியும் புருஷர்களும் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன்றார். ஏன் புருஷர்களுக்கு அப்படி சொல்கிறார்? கோபம் தர்க்கம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா புருஷர்களும் இவளுக்கு இருக்கிற மாதிரி அந்த கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, அது மாதிரி அவர்களும் அடக்கி ஆள நசுக்க நினைக்கிறவர்கள். எப்படி அடக்கி ஆள் நசுக்கிறாங்க? தங்களுடைய கோபத்தினால, தர்க்கத்தினால, ஏன் இஷ்டம் தான் நிறைவேறணும், நான் நினச்சி தான் நடக்கணும்னு சொல்லி கோபத்தையும் தர்க்கத்தையும் தங்களுடைய பலத்தை காண்பிக்கிறார்கள். அது இருக்கக்கூடாதுன்றார். ஆண்களுக்கு ஒன்றும் சொல்லலைன்னு கிடையாது. இந்த பேக்ரவுண்டை மனசில் வச்சுட்டு பெண்ணுக்குள்ளேயும் ஆணுக்குள்ளேயும் ஏற்பட்ட கோளாற மனசில் வச்சுட்டு தான் பேசுகிறார் இவர். 9-10 வசனங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஸ்திரீகள் மயிரை பின்னுதல் 4வது, பொண்ணு 4வது, முத்துக்கள் 4வது, வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அதாவது அலங்கரிப்பு உள்ளத்தில் ஏற்பட வேண்டும், மனதில் ஏற்பட வேணும், எண்ணங்களில் ஏற்பட வேணும், கிரியைகளில் ஏற்பட வேணும். அதான் சொல்கிறார். அந்த குணம், நல்ல கிரியைகள். 1 பேரில் குணத்தை பற்றி சொல்லிங்க, நல்ல கிரியைகளை பற்றி சொல்லிடுது. பெண்கள் தங்களை அப்படி அலங்கரிக்க வேண்டும். சாதாரண உலகத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் சபையில் இருக்கிற ஆவிக்குரிய பெண்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற பெண்கள் இந்த மற்ற அலங்கரிப்பில் தான் கவனமே இருக்குது அவங்களுக்கு நிறையா. நற்கிரியைகள் குணம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய அலங்கரிப்பு, அது இருக்க வேணும் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லப்படும், ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள்னு 14 சொல்லுது இல்லையா, 15 சொல்கிறார். அப்படி இருந்தோம், சரி பாவத்தில் போய் விழுந்து அங்கே கெட்டு போயாச்சு. அப்படி இருந்தோம் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். இதை என்னன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரிய வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே பெண் பிள்ளையை பெறக்கூடியவள், ஆண் பெற முடியாதவன் தான் பெரிய வித்தியாசம். ஆணுக்கும் பெண்ணுக்கு இடையே ஒரு பெரிய வித்தியாசத்தை கடவுள் வச்சுருக்கிறார். சிலர் இந்த ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை எடுத்துகிட்டு அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது அப்படின்றவன். இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறாரு. கிடையாது, ஈக்குவாலிட்டியில் வித்தியாசம் இல்லைன்னு தான் சொல்கிறாரு ஒழிய எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லலை. ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் இருக்குது. பெண்ணு குழந்தை பெறக்கூடியவள், அது அவளை மார்க் பண்ணுது, அவளை வித்தியாசமானவளை ஆக்குகிறது. அந்த பெண் தனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வித்தியாசமான தன்மையும் குணத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆணை போல இருக்கணுன்ற முயற்சியில் இறங்கக்கூடாது. இவள் எப்படி உண்டாக்கப்பட்டாலோ அப்படி ஏற்க வேணும். அவளுடைய ஸ்தானத்திலே அவளுடைய பங்கை அவள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது
பாவத்தில் விழுந்து போன இந்த உலகத்தில் அப்படி வாழுகிற மனிதர்கள் மத்தியில் மீட்பு உண்டாகிறது. தேவன் ஒரிஜினலாக சிருஷ்டிக்கப்பட்ட போது எப்படி இருக்க வேண்டும் பெண்கள் என்று உண்டாக்கினாரோ அப்படிப்பட்ட நிலைக்கு திரும்ப வாய்ப்பு உண்டு. எப்பொழுது? தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் ரெஸ்டோரேஷன் நடக்குவாங்க. இந்த பாவ குணமெல்லாம் போய் ஒரு பெண் தன்னை கர்த்தர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார், சிருஷ்டிப்பில் எப்படி வச்சிருக்கிறாரு, எப்படி இருக்க சொல்லி இருக்கிறாரு, தன்னுடைய வித்தியாசம் என்ன அப்படின்னு புரிந்து கொண்டு தன்னுடைய ஸ்தானத்தையும் தன்னுடைய பங்கையும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் பெரிய வெற்றி உண்டாகும் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ இந்த பவுலுடைய போதனையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி வாசிக்கும்போது நன்றாக புரிந்து கொள்ளலாம். எத்தனை பேருக்கு புரியுது இப்போது? அப்போ பெண்களை வேதம் எதிர்க்கிறது இல்லை, பகைக்கிறது இல்லை, கீழ்ப்படுத்துகிறது இல்லை. பெண்களை ஆதரிக்கிறது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க சொல்லி போதிக்கிறது. கிறிஸ்தவ போதனை கேட்கிறவர்களுடைய குடும்பங்கள் அப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்கும். அங்கே பெண்கள் தங்களுடைய பங்கை உணர்ந்தவர்களாக அதை ஆற்றுவார்கள், செயல்படுவார்கள். ஆண்கள் தங்களுடைய பங்கை உணர்ந்தவர்களாக செயல்படுவார்கள். அது கர்த்தருக்கு கனத்தை உண்டாக்குகிறது. பாவத்தில் விழுந்து போன இந்த சந்ததியை மீட்டு மறுபடியும் கடவுளுடைய சித்தத்தின்படி அவர்கள் வாழும்படியாக உதவி செய்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான காரியங்களை கேட்கும்படி செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலே இது பதியட்டும். எங்களை எப்படி உண்டாக்கியிருக்கிறீர், சிருஷ்டிப்பில் என்ன ஒழுங்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர், எங்களுடைய பங்கு என்ன, ஆண்களுடைய பங்கு என்ன, பெண்களுடைய பங்கு என்ன என்பதை தெளிவாக எங்கே போதித்திருக்கிறீர், காட்டியிருக்கிறீர். இவளெல்லாம் புரிந்து கொண்டவர்களாக வேதத்தை வாசிக்க, புரிந்து கொள்ள, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற உபதேசத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் நல்லவர். எங்களை நீர் சிருஷ்டித்த விதமாக நாங்கள் வாழ வேண்டும், அந்த சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த ஒரே நோக்கத்தோடு தான் வேத வசனம் இதையெல்லாம் போதிக்கிறது என்பதை உணரச் செய்வீராக. இந்த காரியங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதியட்டும். இதை நன்றாய் ஆழமாய் புரிந்து கொள்ள மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். வெற்றி வாழ்க்கைக்கு வழிவகுட்டும். குடும்பங்கள் அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு அமைப்புகளாக மாறட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி பரலோகம் போல பிள்ளைகள் வளருகிற ஒரு அற்புதமான சூழ்நிலையாக, அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை, சந்தோஷமான வாழ்க்கையை உண்டாக்கி தருகிற ஒரு இடமாக அவைகள் இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.